நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களும் எங்கேயோ முடிவடைகிற மாதிரி இருக்குது. நீங்க எதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்களோ அங்கிருந்து தான் தேவன் தனது ஆரம்பங்களை அவர் செய்கிறார். பேதுரு எம்டி வலையோட அலசிக்கிட்டு இருந்த காட்சியை தான் நீங்க பார்த்திருக்கீங்க. அவன் நிரம்பின படவோடு வருகிற காட்சியை இன்னும் சில நேரத்துல நீங்க பாப்பீங்க அப்படிங்கறதா செய்தி. அவன் கோலையா பயந்து போன காட்சியை தானே நீங்க பார்த்திருக்கீங்க. முழு எருசலேமும் அதிரத்தக்கதாய் அவன் நின்று பிரசங்கித்து ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் தேவனண்டை திரும்பினார்களே, அந்த காட்சியை பார்க்க போறீங்க. எலியா என்ன யோசித்தான்? போதும் கர்த்தாவே, நான் ஒன்னும் நல்லவன் கிடையாது, இதோட என்ன பண்ணிக்கலாம், நிறுத்திக்கலாம். இவன் சாதாரணமான ஆள் கிடையாது இந்த எலியா. இவன் ஒன்னும் சாதிக்காத ஆள் கிடையாது. ஃபயர் அப்படின்னா வானத்துல இருந்து என்ன வந்துச்சு? நெருப்பே வந்துச்சு. ஆனா ஒரு டைம்ல அவன் என்ன பண்றான்? போதும்னு என்ன பண்றான்? ஒரு இடத்துக்கு அவன் வரான் பாருங்க. இது என்னன்னா, இப்படி மனிதர்கள் இப்படி நினைக்காம இருந்ததே கிடையாது. ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்க்கையின் ஏதோ ஒரு கட்டத்துல இது என்ன பண்றாங்க? யோசிக்கிறாங்க. சிலது இந்த பிசினஸை விட்டுருவோம், இல்ல இந்த ஊழியத்தை விட்டுருவோம், இல்ல இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுருவோம், இப்படி எதையாவது ஒண்ணு விட்டுருவோம்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். சிலர் இன்னுமே உச்சக்கட்டத்துக்கு போய் என்ன யோசிக்கிறாங்க? உயிரையே விட்டுருவோம். இவன் வாழ்க்கைய பாருங்களேன். சாவணும்னு நினைச்சிட்டு இருந்தான், செத்தே போயிடணும்னு நினைக்கிற இவனுக்கு எப்பேற்பட்ட ஒரு முடிவு வச்சிருந்தார் தெரியுமா? எலியா, உனக்கு சாவே கிடையாது. சில அது முடியலைங்க. கேம் நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் அடி வாங்கின மாதிரி தெரியலாம், இப்போ கொஞ்சம் பின் வாங்கின மாதிரி தெரியலாம், இப்போ கொஞ்சம் கெட்ட பேர் வந்த மாதிரி தெரியலாம். ஆனா அப்படியே வந்து மேல நிற்கும். அப்பந்தான் ஆட்ட முடியும். நீங்கள் முடிந்தது என்று எண்ணின ஒவ்வொரு காரியத்திற்கும் அவர் துவக்கத்தை வைத்திருக்கிறார், அவர் ஆரம்பத்தை வைத்திருக்கிறார். போல வந்து சர்ப்பம் வந்து கடிச்சிருச்சு. எல்லாரும் என்ன சொன்னாங்க? இப்போ நொர தள்ளி அவன் விழுந்து சாவான் பாருங்களேன். பவுலுடைய வாழ்க்கை முடிகிறது என்று நினைத்தார்கள். அது முடிவு அல்ல. அவனை கடிச்ச பூச்சிக்கு தான் எண்டு. இவனுக்கு எண்டே கிடையாது, இவனுக்கு எண்டே கிடையாது, இவனுக்கு முடிவே கிடையாது. ஒரு கம்பெனி, ஒரு நிர்வாகம் அல்லது ஒரு கஸ்டமர் பேசுறதை வச்சுக்கிட்டு அடுத்த கஸ்டமரை பார்க்க கூடாது, அப்படியே உதறிடணும். இங்க வியாபாரம் முடிய போகுது அப்படிதான் பேசணும். ஒரு இடத்துல உங்களை தள்ளி இருக்கலாம், ஒரு இடத்துல உங்களை ஏத்துக்காம போயிருக்கலாம். அதனால அதே மனப்பான்மையில போய் அங்க இருக்க கூடாது. அடுத்த இது போறதுக்குள்ள தட்டிடணும். ஒரு எக்ஸாம் சரியா போகாதனால அதே இதோடு போய் அடுத்த எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணக்கூடாது. ஒரு தட்டு உதறிட்டு ஃப்ரெஷ்ஷா அதை போய் எழுதணும். யோசேப்பு அடிமையா போய் அப்பதான் ஒரு பதவி உயர்வு கிடைச்சிருக்கு போர்த்திபார் வீட்டுல. கடைசியில் அவன் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்து அவனை தூக்கி எங்க போட்டாங்க? ஜெயில்ல போட்டாங்க. இப்போ யோசேப்பின் கதை முடிந்தது. அவன் வாழ்க்கையில எப்பவுமே முடிஞ்சிச்சுங்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனா எப்பெல்லாம் மனிதர்கள் முடிந்தது என்று நினைத்தார்களோ அப்பொழுதெல்லாம் தேவன் புதிய ஆரம்பங்களை அவங்க வாழ்க்கையில வைத்து அவங்களை உயர்த்தினதே என பார்க்கணும். ஏசு அவ்வளவுதாங்க. சிலுவை எவ்வளோ பேருக்கு நன்மை செஞ்சாருங்க. நல்ல மனுஷன் வந்த முடிவை பார்த்தீங்களா? அநியாயமா செத்து போயிட்டாங்க. இதைத்தான் உலகம் பார்த்துச்சு. ஆனா 3 days later எல்லாருடைய ஸ்டேட்மெண்ட் மாறினது. நம்ம புதைச்சது ஒரு கிறிஸ்து, முளைச்சிருக்கிறது பல கிறிஸ்து. அனாதையா என் வாழ்க்கை முடிந்தது என்று எஸ்தர் வாழ்க்கை துவங்கினது. ஆனால் அனாதியாய் உன் வாழ்க்கை முடிவடையாது, அரசியாகத்தான் உன் வாழ்க்கை முடிவடையும் என்று அனாதையை அரசியாக்கினார். நாடோடியாய் இப்படி ஆடு மேய்க்கிறவனாய் என் வாழ்க்கை முடியுமோ என்று நினைக்கிற தாவீதின் வாழ்க்கையில தான் கர்த்தர் நீ நாடோடி அல்ல, நாடை ஆள்பவன் என்று அவன் சரித்திரத்தை மாற்றி அமைத்தார். எழுதி வச்சுக்கோங்க. இப்ப நடந்துட்டு இருக்கிறது முடிவு கிடையாது. உங்களுக்காக ஒரு சிறந்த முடிவை அவர் வைத்திருக்கிறார். The game is not over until you win. பைபிள்ல இன்னும் சொல்ல போனா யாரெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிச்சார், உயர்த்தினார் அப்படிங்கிற ஆட்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்க இனிமே என்ன அப்படின்னு நினைச்சாங்க பாருங்களேன், அவங்களதான் அவர் ஆசீர்வதிச்சார். அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாமே என்ன பண்ணிடுச்சு? முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஆனால் அப்படி நினச்ச அவங்க வாழ்க்கையில் தான் கர்த்தர் கிரியை செய்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, முடிஞ்சு போச்சுன்னு ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? ஏதாவது சிலர் ஒட்டுமொத்த வாழ்க்கையை யோசிச்சிருப்பீங்க, சிலர் ஏதாவது ஒன்றை பற்றி யோசிச்சிருப்பீங்க, ரெண்டை பற்றி யோசிச்சிருப்பீங்க. அப்படி ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா?
அந்த ஏரியாவில் தான் ஆண்டவர் உங்களுக்கான கிரியையை அவர் செய்ய போகிறார். ஆமென். ஆமாம், நீங்கள் முடிஞ்சிச்சின்னு சொல்லுவீங்க, அவர் சொல்வார் தம்பி இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, இன்னும் டீ வரல, இனிமேதான் ஸ்டார்ட்டே ஆக போகுது அப்படின்னு சொல்லுவார். பைபிளில் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், ஒருத்தன் வலையை அலசிக்கிட்டு இருக்கிறான். எதுக்கு? அவ்வளோதான், இன்றைய பிஸ்னஸ்ஸு முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு கிளம்ப ஒண்டிதான்னு செட்டரை வலையை அலசுனா வேறு ஒன்றும் இல்லை, செட்டரை இழுத்துட்டு இருக்கிற மாதிரி, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம். அதான் லைட்லாம் ஆஃப் பண்ணிடுங்கப்பா அப்படின்னு சொல்கிறோம், செட்டரெல்லாம் இழுத்துருன்றோம். செட்டரை இழுத்துட்டு இருக்கிறான், வலையை அலசிட்டு என்னென்னா எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு போண்டிதான், இனிமேல் பிஸ்னஸ் முடிஞ்சிச்சு. ஒருத்தி சொல்கிறா, அவ்வளோதான், என் பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இருந்தாங்க, அவங்க நல்லா இருப்பாங்க நினச்சாங்க, நல்லா இல்லை, வாழ்க்கையே கெட்டு போயிடுச்சு. எனக்கு நகோமின்னு பேர் வச்சாங்க, இனிமேல் என்ன நகோமின்னு யாரும் கூப்பிடாதீங்க, இனிமேல் என்ன எப்படி கூப்பிடுங்க? சாராளா? சாராள் இல்லைங்க, அது மாறாள், எல்லாம் ஒரே ரால் தானே இருக்குது அப்படிங்க. மாறாள்னு என்ன பண்ணுங்க, கூப்பிடுங்க. ஏன்னா என் வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு, கசப்பாயிடுச்சு. ஸோ இவரை பொறுத்தளவுக்கும் இவன் என்ன நினைக்கிறா, தன்னுடைய எதிர்காலம், தன் பிள்ளைகளுக்கான எதிர்காலம், தன் வம்சம் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் நினச்சா. கரெக்டா? ஆபிரகாம் சொல்கிறான், ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே பார்ப்பா, உனக்கு பிள்ளைலாம் என்ன பண்ண போகுது, வரப்போகுதுன்ட்டு. அவன் சொல்கிறான், பலனே முடிஞ்சு போயிடுச்சு, என் மனைவியினுடைய கர்ப்பம் செத்து போயிடுச்சு, எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு அப்படி தான் சொல்கிறான். ஆனால் நீங்கள் என்ன கவனிங்க, பைபிளில் இருக்கிற எல்லா விஷயமும் மனிதர்கள் முடிஞ்சு போச்சு அவ்வளோந்தான் நினச்ச கதை தான். இப்போ தோட்டத்தை விட்டு ஆதாம் வெளியே வந்த உடனே ஆதாமும் ஏவாள் என்ன நினச்சாங்க, எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம், அதை என்ன பண்ணிட்டோம், இழந்துட்டோம், எல்லாமே முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிந்ததென்று அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க எல்லோரும். ஆனால் இப்படி தான் நிறைய நேரம் நமக்கு முன்னாடியும் நிறைய பிக்சர் வைக்கப்படுது, முடிஞ்சு போயிடுச்சு அவ்வளோதான்ட்டு. இயேசுவை சிலுவையில் அடித்தவங்க என்ன நினச்சாங்க, ஒன்றுமே இல்லை, இன்றைக்கி என்ன கேள்வி கேட்டாலும் முடிஞ்சு போச்சுன்னு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் பாஸ், முடிஞ்சிச்சு தான் நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள், இவங்க முடிஞ்சிச்சின்னு சிலுவை குறித்து நினச்சிட்டு இருந்தாங்க, ஆனால் முடியலை. அது உயிர்த்தெழுதலில் தான் முடிந்தது, மரணத்தில் முடியவில்லை, உயிர்த்தெழுதலில் தான் முடிந்தது. இறப்பில் முடியவில்லை, பிறப்பில் தான் முடிந்தது. ரூத், நகோமி அவங்க வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கை இறப்பில் என்ன பண்ணல, முடியலை. எதில் முடிஞ்சிச்சு? ரூத் புத்தகம் பார்த்தீங்கன்னா மரித்தான் மரித்தான் மரித்தான்னே வரும் பிகினிங்கில். ஆனால் அந்த புக் முடியும் போது பார்த்தீங்கன்னா அவன் அவனை பெற்றான், அவன் அவனை பெற்றான். அப்போனா என்ன, இறப்பில் ஸ்டார்ட் பண்ணுறத பிறப்பில் கொண்டு போய் முடிக்கிறாருங்க, பிறப்பில் கொண்டு போய் முடிக்கிறார். ஆமென். பேதுருடைய பிஸ்னஸ் எப்படி முடியுது, வலை கிளியத்தக்கதாய், படகு அமிழத்தக்கதாய், திரளான மீன்களை அவன் பிடித்தான். ஆமென். இந்த பிள்ளையற்றவனை தான் கடவுள் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்றினார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் முடிஞ்சதுன்னு அர்த்தம் கிடையாது. ஆமென். தேவன் அந்த முடிஞ்சதுன்னு நினைக்கிறதுல தான் அவர் ஸ்டார்டிங்கை செய்ய ஆரம்பிக்கிறாரு, அவர் ஒரு ஆரம்பத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். ஆமென். பிகாஸ் he is the beginning and he is the end. ஆமென். ஸோ எதுவுமே ஒரு தற்காலிகமாக பார்த்துட்டு இது முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படின்னு என்ன பண்ணாதீங்க, நினைக்காதீங்க. சில நேரம் நம்ம நினச்சிட்டோம், நானே நினச்சிருக்கிறேன், நம்ம ஊழியெல்லாம் முடிஞ்சிருச்சு போல் அப்படின்னு நான் நினச்சிருக்கிறேன். அந்த மும்பையில் இருக்கிற ஃபேமிலிஸ்லாம் வந்திருக்கிறாங்க, நான் அங்கே நல்ல ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தா ஏகப்பட்ட பொருளாதார தேவைகள், ஒன்றும் பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாக போகல, அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு. சரி என்ன பண்ணலாம், ஊருக்காவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே நான் வந்தேன். உண்மையிலே பெரிய சக்ஸஸில் வரல, பெரிய ஃபெயிலியரில் தான் வந்தேன். ஆனாலும் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு எண்ணம், ஒரு நாள் நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு ஒரு எண்ணம். ஆனால் அது கொஞ்சோல இருக்குது. ஆனால் சுற்றிலும் பார்த்தா அதுக்கான வாய்ப்பு எதுவுமே கிடையாது. அங்கே அத்தனை வருஷம் இருந்த பாம்பேலே ஒன்றும் பெருசாக சாதிக்கலை மீன்ஸ் ஒரு பெரிய வெற்றி நான் யோசித்தது நடக்கலை. மற்றபடி எத்தனையோ பிள்ளைங்க ஆண்டவருக்குள்ளே வந்தாங்க, அந்த மாதிரிலாம் ஒரு சில விதத்தில் நடந்தது. ஆனால் டோட்டலாக பார்க்கும்போது ஒரு பெரிய வெற்றி இல்லை. ஆனால் இங்கே நான்
சில எல்லாம் மறுபடியும் போய் டெய்லரிங் வேலை பார்க்குறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 7 வருஷம், 7லேருந்து ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு தொழிலை இனிமேல் செய்வேன்னு நினச்சே பார்த்தது கிடையாது. ஏன்னா அதெல்லாம் விட்டுட்டு நான் வேறு எங்கேயோ வந்துட்டேன். வந்து என்னெல்லாமோ பார்த்தாச்சு. பார்த்துட்டு திருப்பியும் போய் டெய்லரிங் வேலை பார்ப்பேன்னு நான். டெய்லரிங் வேலையில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நம்ம இப்போது ஒரு ஒரு ஸ்டெப் உயர்ந்துட்டோன்னா அடுத்தால தானே மேலே போகணும். மறுபடியும் ஆரம்பித்த இடத்துல வந்து என்னென்னா எப்படி இருக்கும். அப்போ ஆரம்பித்த இடத்துல வந்து நிற்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் தோணுச்சு. அப்படி தான் தோணுச்சு. நரகமே என்னை சுற்றில நின்று சிரிச்ச மாதிரி இருந்துச்சு. இனிமேல் ஒன்றுமே நடக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. லாசரினுடைய சகோதரிகள் என்ன சொன்னாங்க? ஜீசஸ் வந்த உடனே எல்லாமே முடிஞ்சிடுச்சு, 4 நாள் ஆச்சு. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களும் எங்கேயோ முடிவடைகிற மாதிரி இருக்குது. ஆனால் இன்னைக்கு காலையில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லும்படியாய் நான் விரும்புகிறேன். எங்கெல்லாம் நம்ம இப்படி முடிவடைந்து நினைக்கிறோமோ, அதான் எங்கெல்லாம் அந்த டெத்தில் போய் ஏதோ ஒன்று முடியுது. அது சொல்கிறாங்க இல்லையா, ஒரு இடத்துல பாதை இல்லைன்னா கூட என்ன சொல்கிறாங்க, டெட் எண்டு. இதுக்கு மேலே போகவே முடியாது, டெட் எண்டுங்கிறாங்க. டெட் எண்டு மாதிரி தான் நம்ம நினச்சிட்றோம். நம்ம முடிஞ்சதுன்னு நினச்சோன்னே அவ்வளோதான் அப்படி நம்ம நினச்சிடறோம். நிறைய நேரம் அப்படி தான் நடக்குது. என் ஊழியம் அவ்வளோ முடிஞ்சிடுச்சு அப்படி யோசித்தது யார் பைபிளில்? எலியா என்ன யோசித்தான்? போதும் கர்த்தாவே, என் பிதாக்களை விட நான் ஒன்றும் நல்லவன் கிடையாது. கடவுள்கிட்ட ஒருத்தன் சொல்கிறான், நான் ஒன்றும் நல்லவன் கிடையாது, போதும் கர்த்தாவே, இதோட என்ன பண்ணிக்கலாம், நிறுத்திக்கலாம். இவன் சாதாரணமான ஆள் கிடையாது. இந்த எலியா இவன் ஒன்றும் சாதிக்காத ஆள் கிடையாது. ஃபயர் அப்படின்னா வானத்துலேருந்து என்ன வந்துச்சு? நெருப்பே வந்துச்சு. அவ்வளோ பெரிய ஒரு சாதனை வீரன். ஆனால் ஒரு டைமில் அவன் என்ன பண்ணுறான்? போதும், இட் இஸ் எனஃப். ஏதோ ஒரு சோர்வு, இட் இஸ் எனஃப், போதும்னு என்ன பண்ணுறான்? ஒரு இடத்துக்கு அவன் வரான் பாருங்க. இது என்னன்னா, இப்படி மனிதர்கள் இப்படி நினைக்காம இருந்ததே கிடையாது. ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்க்கையின் ஏதோ ஒரு கட்டத்தில் இதை என்ன பண்ணுறாங்க? யோசிக்கிறாங்க. சாகிற வரைக்கும் கூட யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க. சிலது இந்த பிஸ்னஸை விட்டுருவோம், இல்லை இந்த ஊழியத்தை விட்டுருவோம், இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுருவோம், இப்படி எதையாவது ஒன்று விட்டுருவோன்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். சிலர் இன்னுமே உச்சக்கட்டத்துக்கு போய் என்ன யோசிக்கிறாங்க? உயிரையே விட்டுருவோம் அப்படிங்கிற இடத்துக்குலாம் மக்கள் என்ன பண்ணுறாங்க? போய் நிற்கிறாங்க. இவன் எவ்வளோ பெரிய ஒரு ஆள், இவனுக்கே அப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குன்னா, ஒரு காமன் மேன் வந்து அப்படி எண்ணம் வர்றது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. சாதாரணம், யாருக்கு வேணாலும் வரலாம். ஏன்னா நம்ம வந்து பலம்னு யோசிச்சுட்டே இருப்போம். ஒரு சில சம்பவங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது நமக்கே தெரியும், நம்ம இவ்வளோ வீக்காடா அப்படிங்கிறது நமக்கே அப்போ தான் தெரியும். ஆனால் அப்படி யோசித்த சம்பவங்கள் நிறைய இருக்குது பைபிளில். இப்படி முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், போதும் ஆண்டவரே, இதோடு நிறுத்திக்கலாம், இதோட நிறுத்திக்கலாம் இப்படின்னு நினச்சவங்க நிறைய. பேதுரு அப்படி நினச்சான், ஆபிரகாம் அப்படி நினச்சவன், எலியா அப்படி நினச்சிருக்கிறான், ஒவ்வொருத்தரும் அப்படி நினச்சிருக்கிறாங்க. ரூத், நகோமி அப்படி என்ன பண்ணுறா, நினைக்கிறா, எல்லாருமே அப்படி நினச்சிருக்கிறாங்க. பாருங்களேன், இந்த பைபிளில் நீங்கள் படிக்கும்போது உங்களை மாதிரி ஒரு ஆளை இந்த பைபிளில் படிக்க முடியும். உன்னை போல் ஒருவன். ஸ்டாலின் ஒரு புக் எழுதியிருக்கிறார், தெரியுமா உங்களுக்கு? ஸ்டாலின் யாருன்னு கேட்டுறாதீங்க. அந்த புத்தகத்துக்கு பேர் என்ன? உங்களில் ஒருவன். எப்போவுமே நம்மளை மாதிரி ஒரு ஆளை பார்க்கும்போது தான் நமக்கு நம்பிக்கை வரும். கரெக்டா? அதனால தான் கடவுள் விஸ்வரூபம் எடுத்து வரல. வந்தால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் கிடையாது. அவரால் வர முடியும். ஒரு 35 கை 40 காலோட டங்குன்னு இப்படி வந்துடுவார். அவர் வந்தால் நீங்கள் ஓடி இருப்பீங்க. அதனால தான் அவர் அப்படி வரல. ஆமென். இயேசுக்கு 2 கால், 2 காது, 2 கண்ணு, ஒரே ஒரு தலை தான். ஏன் தெரியுமா? இப்படிலாம் பண்ண முடியாதுன்ட்டுலாம் கிடையாது. 100 தலையோடு கூட கடவுள் வர முடியும், 1000 கையோடு கூட அவரே வர முடியும். ஆனால் உங்களுக்கு நம்பிக்கையே இருக்காது. நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா, 1000 கை இருக்குது, பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் யோசிப்பீங்க.
ஆனால் இப்போ இயேசுவை பார்த்தா நம்பிக்கை ஏன் வருது தெரியுமா? என்ன மாதிரியே வந்து தான் பிசாசை ஜெயிச்சாரு, ஆகையால் நானும் ஜெயிப்பேன். என்ன மாதிரியே இருக்கிறாரு அவரு, என்ன மாதிரியே இருக்கிறாரு, என்ன மாதிரி ஒருவர். அப்படிதான் பைபிள் சொல்லுது பாருங்களேன். எல்லாம் சொல்லுங்க, உன்னை போல் ஒருவர். ஆமென். இந்த பைபிள் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் முதல்ல உங்களை யதார்த்தத்தோட கனெக்ட் பண்ண வைக்கும் பாருங்களேன். யதார்த்தத்தோட கனெக்ட் பண்ண வைக்கும்னா அப்படின்பீங்க. இந்த சின்ன பிள்ளைங்க கதை சொல்லும் போது பார்த்துருக்கீங்களா? ஓன்னு சொல்லிட்டே இருக்கும். அது மாதிரி நீங்கள் பைபிள் படிச்சிங்கன்னா, ரியலாக பைபிள் படிச்சிங்கன்னா உங்களை மாதிரி ஆட்களை நீங்கள் அதில் பார்க்க முடியும். உங்களை மாதிரி சில கேரக்டர் அங்கே என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஊழியம் அவ்வளோந்தான்னு முடிந்த மனிதர்கள் இருக்கிறாங்க. பேதுரு ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுறான், என்னங்க 3.5 வருஷம் ஜீசஸோடு இருக்கிறான், அவ்வளோதான் போதும் வாங்க மறுபடியும் மீன் பிடிக்க போவோம் அப்படின்னு என்ன பண்ணிட்டான், போயிட்டான். ஆனால் அவனை தான் திருப்பியும் கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, சபையின் தலைவனாகவே மாற்றுகிறார். ஆமென். ஸோ இன்னைக்கு காலையில் ஒரு நற்செய்தியோடு இந்த காலை சர்வீஸில் உள்ள செய்தியை நான் துவங்க விரும்புகிறேன். நீங்கள் எதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்களோ அங்கிருந்து தான் தேவன் தனது ஆரம்பங்களை அவர் செய்கிறார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதுவும் முடியவில்லை. நீங்கள் ஜெயிக்கிற வர கேம் முடியவில்லை. இன்னும் ஆட்டம் முடியல. ஏன்னா நான் ஜெயிக்கிற வரைக்கும் ஆட்டம் தொடரும். நான் எப்ப ஜெயிப்பனோ அப்பதான் அது முடியும். நான் சொல்றேன், நீங்கள் ஆட்ட நாயகனாய் அறிவிக்கப்படும் வரை ஆட்டம் தொடரும். ஆமென். ஆமா, மேன் ஆஃப் த மேட்ச், உமன் ஆஃப் த மேட்ச்னு உங்களை டிக்ளேர் பண்ணாம ஒன்றும் முடிவது இல்லை. ஆமென். இன்னைக்கு காலையில் உங்களுக்கு நான் சொல்றேன், எதுவும் முடிந்து விடவில்லை, எதுவும் முடிந்து விடவில்லை. ஆமென். உங்கள் மனசில் நீங்கள் ஒரு எண்ட் கார்டு போட்டிருக்கலாம், அவ்வளோதான், இனிமே என்னங்க, இனிமே அவ்வளோந்தாங்க, இனிமே அவ்வளோந்தாங்க, மறுபடியும் ஒன்றும் வாய்ப்பே கிடையாது. அப்படி தான் நினச்சாங்க, இன்னுமா அவ்வளோந்தான் அப்படின்ட்டு. சிம்சோனை வந்து மொட்டை அடித்து கட்டி 2 தூணில் அவனை நிப்பாட்டி வச்சுருக்கும் போது அவனும் அதான் நினச்சான், எல்லாமே முடிஞ்சிருச்சு. அவர் சொன்னார், அவனுக்குள்ள ஒரு எண்ணம் ஆவியானவர் கொடுக்குறாரு. என்னன்னா, அவன் வாழ்நாளில் சாதிக்காததை இந்த ஒரு நாளில் சாதிக்க போகிறான்ட்டார். வாழ்நாளில் சாதிக்காததை இந்த ஒரு நாளில் சாதிக்க போகிறான். அவன் வாழ்நாளில் ஜெயிக்காத சத்துருவை அந்த ஒரு நாளில் அவன் சாதிச்சு முடிச்சிட்டான் பாருங்களேன். ஆமென். அப்போ வாழ்நாளில் அச்சீவ் பண்ணாத ஒரு மேட்ரை ஒரே நாளில் எப்போ அவன் முடிஞ்சதுன்னு நினச்சான் பாருங்க, அந்த டைம் தான் பெரிய சாதனையின் நேரமாகவே அது இருந்தது. எதுவும் முடிந்து விடவில்லை. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, எதுவும் முடிந்து விடவில்லை. இன்னும் சொல்லுங்க, எதுவும் முடிந்து விடவில்லை. The game is not over. Amen. Until you win. Until you win. The game is not over until you win. நீங்க ஜெயிக்கிற வரை ஆட்டம் முடியவில்லை. இப்போ கொஞ்சம் அப்படியே கலங்கி நிற்கிற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்க, ஆட்டம் களை கெட்டும், ஆட்டம் களை கெட்டும் உங்க வாழ்க்கையில். ஆமென். ஆமென். பேதுரு எம்டி வலையோட அலசிக்கிட்டு இருந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அவன் நிரம்பின படவோடு வருகிற காட்சியை இன்னும் சில நேரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிறதான் செய்தி. ஆமென். அவன் கோலையா பயந்து போன காட்சியை தானே நீங்க பார்த்துருக்கீங்க. முழு எருசலேமும் அதிரத்தக்கதாய் அவன் நின்று பிரசங்கித்து ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் தேவனண்டை திரும்பினார்களே, அந்த காட்சியை பார்க்க போறீங்க. ஒரு பிள்ளையும் இல்லை. ஆபிரகாமுக்கு எவ்வளோ சொத்து இருந்து என்னையா பிரயோஜனம், அம்புட்டும் வேலைக்காரனுக்கு தான் போகுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த காட்சியை தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் அவனுக்கு ஒரு வாரிசு உருவாகி அதை விட சிறந்த விதத்தில் ஒரு பெரிய அற்புதமான குமாரனை பெற்ற காட்சியை அதற்கப்புறம் தான் பார்க்க ஆரம்பித்தோம். ஆமென். ஏசு அவ்வளோதாங்க. சிலுவை எவ்வளோ பேருக்கு நன்மை செஞ்சாருங்க, எவ்வளோ இது பண்ணார். கடைசியில் பாருங்கள், அந்த நல்ல மனுஷனுக்கு வந்த சாவை பார்த்தீங்களா, இந்த நல்ல மனுஷனுக்கு வந்த முடிவை பார்த்தீங்களா, அநியாயமாக செத்து போயிட்டார். இதைத்தான் உலகம் பார்த்துச்சு. ஆனால் 3 days later, எல்லாம் சொல்லுங்க 3 days later, சொல்லுங்க 3 days later, 3 நாளைக்கு பிறகு எல்லாருடைய அறிக்கையும் மாறினது, எல்லாருடைய ஸ்டேட்மெண்ட்டும் மாறினது, எல்லாருடைய வாயின் சொற்கள் மாறினது.
இன்னைக்கு காலையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சில ஸ்டேட்மெண்ட் உங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கல, அது மாற்றப்படுகிறது நீங்கள் பார்ப்பீங்க. சில அறிக்கைகள் உங்களை குறித்து பேசப்பட்டிருக்கிறது, அந்த அறிக்கைகள் மாற்றப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். போல சர்ப்பம் கடிச்சிடுச்சு. எல்லாரும் என்ன சொன்னாங்க? இப்போ நுர தள்ளி அவன் விழுந்து சாவான் பாருங்களேன். மாடல் டேயாக இருந்தால் அவன் செல்ஃபிலாம் எடுத்து ஃபேஸ்புக்கில் லைவே போட்டிருப்பான். பாருங்கள், ஒருவர் பாம்பு கடித்து இப்பொழுது சாக போகிறார், அற்புதமான காட்சியை பாருங்கள் அப்படின்னு இப்படியே போட்டு காமிச்சிருப்பான். உண்மையிலே அதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் பாம்பு கடிச்சிருக்கு, ஃபஸ்ட் எய்ட் பண்ணுவோம், ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பாம்பு கடிச்சிருக்கு, வேணா பாருங்கள். இப்போ அவன் என்ன பண்ணுவான் பாருங்க, விஷப்பூச்சி அவன் கையில் தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் யாரு? கொலை பாதகன். யார சொல்றாங்க? அந்த தீவையே உயிர்ப்பிக்க போற ஒருத்தனுக்கு முதல்ல கொடுத்த பேர் என்னது? என்னைக்குமே முதல்ல கொஞ்சம் வேற மாதிரி தான் பேர் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த பேர் மாறும். ஆமென். முதல்ல கொடுத்த பேரு நம்மை காக்க வந்த தெய்வம், அப்படிலாம் காவல் தெய்வம்லாம் ஒன்றும் சொல்லலை. என்ன சொன்னாங்க? கொலை பாதகன். அதான் சொன்னாங்க. அதனால தான் எடுத்த உடனே மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளணும்னு நினைக்காதீங்க, எடுத்த உடனே மக்கள் உங்களை அங்கீகரிக்கணும்னு நினைக்காதீங்க, எடுத்த உடனே உங்களை ஆட்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க. முதல்ல புரிஞ்சிக்க மாட்டாங்க. இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால் உங்களை பற்றி தப்பாக நினைக்கிறதுக்கும் தப்பாக பேசுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுதான் மனித இயல்பு, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்படி தான் இருக்கும். அந்த யதார்த்தத்தை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் வந்த உடனே பெரிய ஒரு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு ஆள் வந்துட்டார் அப்படிலாம் யாரும் சொல்லலை. எல்லாம் பாருங்கள், சின்ன சின்ன பசங்கள்லாம் ஊழியத்துக்கு வந்துடுறாங்க. நாங்களாம் அர்ப்பணிப்போட 40 வருஷம் காத்திருந்தோம் அப்படின்னாங்க. ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட் போடுறதெல்லாம் ஊழியத்துக்கு ஒரு தகுதியாயா அப்படியே பேசினாலும் அங்கேயே தான் இருக்காங்க. அப்போ என்னென்னா, எடுத்த உடனே நம்மளை யாரும் அங்கீகரிக்கிறது இல்லை, யாரும் ஏற்றுக்கொள்றது இல்லை, யாரும் ஒரு பெரிய ஆள்னு என்ன பண்ணல, யாருக்குமே அப்படி செஞ்சது கிடையாதுங்க. குழந்தை பிறந்திருக்கு, நர்ஸ் தூக்கிட்டு இவர் தான் மகாத்மா, தேசத்தை தந்தை பிறந்திருக்கிறார் அப்படின்னா சொன்னாங்க. பிறந்த அன்னைக்கு கொண்டு இவர் தான் சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு சொன்னாங்களா? இவர் தான் மகாகவி பாரதியார் அப்படின்னு சொன்னாங்களா? இவர் தான் பவுல் அப்போஸ்தலன் அப்படின்னு சொன்னாங்களா? அப்படி சொல்லவே இல்லை. ஒரே ஒரு குழந்தைய பற்றி தான் சொன்னாங்க. இதுதான் ரட்சகர், உலகத்தையே காக்க போகுதுன்னு ஒருத்தருக்கு மட்டும்தான் சொன்னாங்க. அப்படி வேற எந்த சைல்டுக்கும் அப்படி சொல்லவே இல்லை. அதனால் எடுத்த உடனே எல்லாரும் உங்களை புரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க, மாற்றி தான் புரிஞ்சுப்பாங்க. எல்லாம் சொல்லுங்க, மாற்றி தான் புரியும். ஆமென். என்ன மகா மாதிரி பார்த்துப்பாங்கன்னு நினச்சேன், என் மாமியார் இப்படி ஆயிட்டாங்களே. அதே தான் அவங்களும் சொல்கிறாங்க. என்ன நான் அம்மா மாதிரி நினச்சேன், என்ன சும்மான்னு நினச்சிட்டாங்களே. ஸோ எடுத்த உடனே எல்லாரும் என்ன பண்ணுறது இல்லை, தெரிகிறது கிடையாது. நீங்கள் ஒரு பெரிய செயல் செய்ய போகிறீங்க, உடனே மக்கள் உங்களை அங்கீகரிப்பாங்க, அப்படி கிடையாது. இப்போ மோசே அந்த ஜனங்களை விடுதலையாக்குறதுக்காக முயற்சியில் தான் இருக்கிறான். ஆனால் எல்லாரும் என்ன சொன்னாங்க? ஓடிர் அப்படின்ட்டாங்க. அப்புறம் பைபிள் சொல்லுது, இவர்கள் தள்ளின அந்த மோசையை இவர்களுக்கு தலைவனாக தேவன் அனுப்பி வைத்தார். ஆமென். ஸோ ஒதுக்குதலும் தள்ளப்படுதலும் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு பாட்டுங்க. ஆனால் அது முடிவு கிடையாது. எல்லாம் சொல்லுங்கள், அது முடிவு அல்ல. அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அது முடிவு கிடையாது. சில நோவை கேட்பீங்க, சில ரிஜெக்ஷனை பார்ப்பீங்க, ஒரு வேலை போகும், ஒரு இடத்துல உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க, சில கம்பெனிலேருந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அது உங்கள் முடிவு கிடையாது. சில இடத்துலேருந்து உங்களை ஏன் வேண்டான்னு சொல்கிறாங்க தெரியுமா? உங்களுக்கு தகுதி இல்லாதனால இல்லை, உங்கள் கெப்பாசிட்டிக்கு அந்த கம்பெனி தகுதியாக இல்லை. அதான் நிஜம், அதான் நிஜம், அதான் நிஜம். உங்களை யாராவது வேண்டான்ட்டாங்கன்னா பாவம், உங்களோட வாழ்கிற வாழ்க்கைக்கு அவங்களுக்கு கொடுத்து வைக்கல. ஆமென். அப்படி என்ன? அதான் நிஜம். ஏன்னா உங்களுக்குள் விசேஷித்ததை கடவுள் வைத்திருக்கிறார், உங்களுக்குள் சிறந்ததை தேவன் வைத்திருக்கிறார், உங்களுக்குள் மேலானதை அவர் வைத்திருக்கிறார். சும்மா யாராவது ஒருத்தங்க உங்களை கொடுத்து சொல்லிட்டாங்கன்னா உடனே உட்காந்துடாதீங்க. பவுல் அப்போஸ்தலனே கொலை பாதகன் இருக்காங்க. பவுல் அப்போஸ்தலனுக்கு ஒரு விதத்தில் நினச்சிருப்பார், சரி ஒரு காலத்தில் நம்ம அதைத்தானே பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஒரு காலத்தில்
அதுதான் பண்ணிட்டு இருந்தோம். சரி பரவாயில்ல. கொலைபாதகன் இதற்கு சந்தேகமே இல்லை. அன்னைக்கு தானடா பார்த்துருக்கீங்க, எப்படி உடனே முடிவுக்கு வந்தீங்க? ஒரு தீவில் போய் அன்னைக்கு தான் இறங்குறாங்க. இவன் கொலைபாதகன், இதற்கு டவுட்டே கிடையாதுங்க, இவன் தப்பானவன் தான், இவன் தப்பானவன் தான்னு அவ்வளோ பேசுகிறாங்க. அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க, சந்தேகமே இல்லை. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். இதில் என்ன பிரச்சனை தெரியுமா? நம்மக்கிட்ட சொல்லாமல் குசு குசுன்னு பேசுவாங்க பாருங்க, அதுதான் சுருக்கு சுருக்குன்னு குத்தும். கிசு கிசு பேசுகிறது தான் அங்கே என்ன பண்ணுது, வலிக்கு. நல்லா கவனிங்க, அது முடிவு அல்ல. எல்லாம் சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, அது முடிவு அல்ல. உங்களை குறித்து நிறைய கிசு கிசு பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அது முடிவு அல்ல. எல்லாம் சொல்லுங்க, அது முடிவு அல்ல. ஆமென். எது முடிவுங்கிறத காட்டுறேன், அதுக்கு தான் இன்னைக்கு இதை பேசிகிட்டு இருக்கிறேன். கவனிங்க, அவன் அந்த பூச்சியை தீயில் உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். நீங்களும் என்ன பண்ணும், இந்த கடிக்கிற பூச்சி மட்டும் இல்லை, இந்த மாதிரி பேசுறதுனால வர்ற விஷம் இருக்கு, அதுக்கு இது பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். இந்த பாம்பே பரவாயில்ல, ஏன்னா அதை விட பவர்ஃபுல்லான நாக்கெலாம் இருக்குது. ஆமாம், பைபிள்லே போட்டிருக்குது விஷம். ஆமாம், அதனால தான் சில ஊரில் பாம்பு கடிக்கலாம் வைத்தியம் இருக்குது. இது யார் கடிச்சதுங்காங்க, அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லை பாஸ், கடி பலமாக இருக்க அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. சில நேரம் சில பேர் உங்கள் வாழ்க்கையில் சொன்ன வார்த்தைகளும் காரியங்களும் அதை உதறி போட்டு, எல்லாம் சொல்லுங்கள் உதறி போடுங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள் உதறி. இயேசு சொல்லி கொடுக்குறாருங்க, எப்படி இதெல்லாம் மேற்கொள்ளணும்னு சொல்லித்தரார். உதறி இருங்கிறார். எல்லாம் சொல்லுங்கள் உதருங்க. ஒரு பட்டணத்தில் போய் சுவிசேஷம் சொல்கிறதுக்காக நீ போகிற, அந்த பட்டணத்தில் உள்ளவங்க உன்னை ஏற்றுக்காமல் என்னெல்லாமோ உன்கிட்ட பேசிடுறாங்க. அப்போனா அந்த பட்டணத்தை விட்டு அடுத்த பட்டணத்துக்கு போகும்போது என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்னு சொன்னார், நல்ல உதறி இருன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கே உன்னை மானங்கிட்ட கேள்வி கேட்டான், உன்னை கிளின்னு கிழிச்சான். அந்த நினைப்போடு இந்த ஊருக்கு போனேன்னு ஏன், இந்த ஊரில் ஒன்றும் ஒழுங்காக ஓடாது. அதனால் அந்த ஊரில் பேசினதை அங்கேயே தட்டிட்டு ஃப்ரெஷ்ஷாக இந்த ஊருக்கு போ. ஒரு கம்பெனி, ஒரு நிர்வாகம் அல்லது ஒரு கஸ்டமர் பேசுனதை வச்சுக்கிட்டு அடுத்த கஸ்டமரை பார்க்கக்கூடாது, அப்படியே உதறிடணும். இது வேற, இங்கே வியாபாரம் முடிய போகுது, அப்படி தான் பேசணும். ஆமென். ஒரு இடத்துல உங்களை தள்ளி இருக்கலாம், ஒரு இடத்துல உங்களை ஏற்றுக்காமல் போயிருக்கலாம். அதனால் அதே மனப்பான்மையில் போய் அங்கே இருக்கக்கூடாது, அடுத்த இது போகிறதுக்குள்ளே தட்டிடணும். ஒரு எக்ஸாம் சரியாக போகாதனால அதே இதோடு போய் அடுத்த எக்ஸாம் அட்டன் பண்ணக்கூடாது. ஒரு தட்டு உதறிட்டு ஃப்ரெஷ்ஷாக அதை போய் எழுதணும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க உதறி போட்டு. எவ்வளோ அழகாக சொல்கிறார். அந்த வசனம் போடுமா, சூப்பர்மா, நான் கவனிக்கல. இங்கே பாருங்கள், எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் உங்கள் வார்த்தையை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது, வீட்டில் தான் நிறைய சொல்லியிருப்பாங்க, அந்த வீட்டையாவது, சிலரை ஊரே கூடி பேசுது, பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள்னா என்ன அர்த்தம், அங்கே உள்ளது ஒன்று இருக்கக்கூடாது, தட்டிட்டு போயிரு அப்படின்ற. எல்லாம் சொல்லுங்கள் உதறி போடுங்கள். ஆமென். இவ்வளோ அழகாக சொல்லித்தராரு பாருங்க. ஆனால் நம்ம 30 வருஷம் குப்பையும் இப்போ வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம். எப்போங்க இது சொன்னது, அது நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது சொன்னாங்க. 5ஆம் கிளாஸ்லேருந்து இது குப்பையை சேர்த்து இப்போ இழுத்துக்கிட்டே போகுது. பின்னாடி ஒரு மாநகராட்சி லாரியே போகிற மாதிரி இருக்கு. இவ்வளோ குப்பையை வச்சுக்கிட்டு அப்புறம் எப்படி மேலே ஏற முடியும்? எல்லாம் சொல்லுங்க உதறுங்க. மேலே வரணும்னு ஆசை இருக்கா? அப்போனா உதறிருங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, அதே வாய் தான் உங்களை குறித்து வேற மாதிரி பேச போகுது. பைபிள் எப்படி சொல்லுது பாருங்க, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. ஆமென். நிறைய பேர் பேசின வார்த்தை, நிறைய பேர் பண்ணது, உங்களுக்கு வந்த ரிஜெக்ஷன், உங்களுக்கு வந்த நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ், இதெல்லாம் ஒரு தூசி. அவர் சொல்றாரு, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு சீயோனே, எழும்பு, உன் தூசிகளை உதறிவிட்டு எழும்பு. எழுமணும்னா உதறணும். எல்லாம் சொல்லுங்க எழுமணும்னா உதறணும். பாருங்க, ஐசாயா 52:2, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீட்டிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தி, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. ஆமென்.
எல்லாம் சொல்லுங்க, தூசியை உதறிவிட்டு. இந்த தூசிங்கிறது சில ஸ்டேட்மெண்ட், உங்கள் மேலே சொல்லப்பட்ட சில ஸ்டேட்மெண்ட், சில அறிக்கைகள், சில வார்த்தைகள், சில நெகட்டிவ் திங்ஸ் உங்கள் வாழ்க்கையில். அவர் சொல்கிறாரு, அதை உதறி விட்டு எழுந்துரு, எருசலேமே வீற்றிரு. நிறைய பேர் உதறாம அப்புறம் அது இழுத்துட்டு போயிருது, தூசி குப்பெல்லாம். கொஞ்சம் குப்பைன்னா பரவாயில்ல, நிறைய குப்பை சேர்ந்தா அப்புறம் என்ன ஆகுறது, குப்பை மேடு மாதிரி ஆகிடும். எல்லாம் சொல்லுங்கள், உதறிடுங்க. ஆமேன். நீங்கள் உதறினாலே உயருவீங்க. சில பேர் உயராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? எப்பமோ சொன்னது, எப்பமோ பேசினது அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அப்படியே உட்காந்துருக்காங்க. அதனால தான் அது அவங்கள பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்குது. நீங்கள் எப்பமோ உங்களை பற்றி யாரோ சொன்னது, யாரோ பேசினது, சில பழைய சம்பவங்கள், அதையும் மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதை உதறுங்க. அவர் சொல்கிறார், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், நான் புதிய காரியங்களை செய்கிறேன். ஆமேன். நான் புதிய காரியங்களை செய்கிறேன். ஆமேன். பின்னானதை மறந்து முன்னானதை நோக்கி. ஆமேன். ஆமேன். முன்னாடி போகணுமா, பின்னாடி உள்ளதை மறக்கணும். ஆமேன். உங்களுக்கு வந்த ரிஜெக்ஷன், உங்களுக்கு வந்த தோல்வி, உங்களுக்கு வந்த சில தவறான அறிக்கைகள், அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, உதறுங்க. அதுவும் பாருங்கள், நெருப்பில் உதறிறான். ஏன்னா திருப்பி வரவே வரக்கூடாது. உதறது மட்டும் இல்லை, கொளுத்திடணும். ஆமேன். தீயிட்டு கொளுத்துங்கள். தூசியை என்ன பண்ணாதீங்க, சேர்த்து வைக்காதீங்க. அதெல்லாம் உதறி தீயிலே உதறிட்டான் பாருங்களேன். எதுக்கு வேலை? அடிக்கணும், அப்புறம் அடக்க ஆராதனை நடத்தணும், அப்புறம் பால் ஊற்றி வேற புதைக்க சொல்லுவாங்க. நாகராஜா ஆச்சா, அது என்ன பண்ணிட்டாரு, அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். ஆமென். தட் மீன்ஸ் என்னன்னா, உங்களை பாதிக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த உலகத்தில் இல்லைங்க, உங்களை பாதிக்கக்கூடிய ஒரு வலிமையும் இந்த பூமியில் இல்லைங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனை கடிச்ச பூச்சிக்கு தான் எண்டு, இவனுக்கு எண்டே கிடையாது, இவனுக்கு எண்டே கிடையாது, இவனுக்கு முடிவே கிடையாது. ஆமென். நான் சில பேரை குறித்து இன்னைக்கு காலையில் சொல்கிறேன், நீங்கள் முடிவில்லாதவர்கள், நீங்கள் முடிவில்லாதவர்கள் நான் சொல்லுகிறேன். ஆமென். எல்லாத்துக்கும் முடிவு இருக்கு, இல்லை உங்களுக்கு முடிவு கிடையாது. ஆமென். முடிவில்லாதவர்களாக உங்கள் வாழ்க்கையை தொடர செய்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமாங்க. பாருங்க, அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். என்ன ஒரு எண்ணம் பாருங்க. இப்போ பாருங்க, வீங்கும் ஒருத்தர் சொல்றார், இப்போ என்ன பண்ணும், வீங்கும், அப்புறம் என்ன ஆகும், சடிதியாக விழுந்து சாவான். அதுதான் வழக்கமாக நடந்திருக்குது. ஏன்னா அவங்க அந்த தீவில் நிறைய பார்த்துருக்காங்க. ஒரு பாம்பு கடிக்கும், அப்படி வீங்கும், என்ன பண்ணிடுவாங்க, செத்துருவாங்க. ஆனால் இவன் யாருன்னு அவங்களுக்கு தெரியல. இவ்வளோ நாள் இவன் சாதாரண ஆள் கிடையாது. இந்த பாம்பு கடிச்சு சாகிற அளவுக்கு இவன் சாதாரண ஆள் கிடையாது. அந்த தீவையே குணமாக்க வந்திருக்கிற ஒரு தேவ மனிதன். சில நேரம் எல்லாரையும் பாதிக்கிறது உங்களையும் பாதிக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியும், அது உங்களை பாதிக்க முடியாது. நீங்கள் எதையும் தாக்கு பிடிக்கிறவர்கள், அதிலே ஒரு பெரிய ஜீவனை வெளிப்படுத்துகிறவர்கள் என்பது தெரிய ஆரம்பிக்கும். சில நேரம் நம்ம நினைக்கிறோம், ஐயோ எனக்கும் சில நோய் வந்துடுச்சு, எனக்கும் சில காரியங்கள் நடந்துடுச்சு, அவங்கள மாதிரியே தான் நடந்துச்சுங்கிற மாதிரி தோணும். இல்லைங்க, நான் தான் சொல்கிறேன், இந்த செடி எரியும் ஆனால் கருகாது. ஆமென். இந்த செடி தீ பிடிக்கும் ஆனால் கருகாது. இந்த வீட்டின் மீது பெருமழை பொழியும், பெருங்காற்று அடிக்கும், ஆனால் விழாது. ஆனால் விழாது. அப்பந்தான் தெரியும், இது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட வீடாய் இருக்கிறது, இது மணலில் கட்டப்பட்ட வீடாய் இருக்கிறது. ஆமா, சில தாக்குதலுக்கு அப்புறம் தான் பலமான மரம் எதுங்கிறது மக்களுக்கு தெரிய வருது. ஓஹோ, இது முருங்கை, லேசா ஒரு காத்துல விழுந்துடுச்சு, ஆனா இது விழலை, இது தேக்கு. தேக்கு. ஆமென். இது பலமான ஆலமரம், இது அஸ்திபாரங்கள் பலமாய் இருக்கிறது அப்படின்ட்டு. நான் சொல்கிறேன், சோதனைகள் எப்போவுமே உங்கள் மேலே அடிக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் அதுக்கப்புறம் உங்கள் மதிப்பு அதிகரிக்கிறது நீங்கள் பார்ப்பீர்கள், உங்கள் ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆகிறத பார்ப்பீங்க. ஆமென். அதனால் அது கூட உங்கள் வாழ்க்கையில் நன்மையாக தான் முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பாருங்கள், இப்போ இவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, பவுலுடைய வாழ்க்கை முடிகிறது என்று நினைத்தார்கள். அதான் நினச்சாங்க.
பவுலுடைய வாழ்க்கை என்ன பண்ணுது? முடியுதுன்னு நினச்சாங்க. பாருங்க, நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். ஏங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்ன சொன்னாங்க? கொலை பாதகன். ஊரே சொல்லிச்சா? அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? கொலை பாதகன். அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரம் உங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க, உங்களை குறித்து குறைவாக பேசுவாங்க. ஆனால் ஒரு சீசன் வருது, இவன் தேவன் அப்படின்னு உங்களை குறித்து சொல்லுவாங்க, உங்களை கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை மாற்றுவாங்க. யோசேப்பு அடிமையாக போய் அப்போ தான் ஒரு பதவி உயர்வு கிடச்சிருக்கு. போர்த்திபார் வீட்டில் ஐயா அப்படின்னா கடைசியில் அவன் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்து அவனை தூக்கி எங்கே போட்டாங்க? ஜெயிலில் போட்டாங்க. இப்போ யோசேப்பின் கதை முடிந்தது. அவன் வாழ்க்கையில் எப்போவுமே முடிஞ்சிச்சிங்கிற மாதிரி தான் இருக்கும். முதல்ல குழியில் போட்டாங்க, அப்போ என்ன எப்படி இருந்தது? முடிஞ்சு, அவ்வளோதான். இந்த குழியிலிருந்து இந்த நட்டாந்திர காற்றுல யார் வந்து காப்பாற்ற போகிறா? அப்படி தான் இருந்தது. அப்புறம் சிறையில் போட்ட போதும் அப்படி தான் நினச்சாங்க, முடிஞ்சிச்சுன்னு. ஆனால் எப்பெல்லாம் மனிதர்கள் முடிந்தது என்று நினைத்தார்களோ அப்பொழுதெல்லாம் தேவன் புதிய ஆரம்பங்களை அவங்க வாழ்க்கையில் வைத்து அவங்களை உயர்த்தினதே என பார்க்கிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கேம் இஸ் நாட் ஓவர் அன்டில் யூ வின். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கேம் இஸ் நாட் ஓவர் அன்டில் யூ வின். சும்மா இங்கிலீஷ்லாம் பேசுங்க, தப்பு கிடையாது. சொல்லுங்க, கேம் இஸ் நாட் ஓவர் அன்டில். நீங்கள் ஜெயிக்கிற வரைக்கும் என்ன இல்லை, தமிழில் கூட சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஜெயிக்கிற வரை ஆட்ட முடியவில்லை. சும்மா சொல்லுங்க, நீங்கள் ஜெயிக்கிற வரை ஆட்ட முடியலை. ஆமென். சிலது முடியலைங்க, கேம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் அடி வாங்கின மாதிரி தெரிலாம், இப்போ கொஞ்சம் பின் வாங்கின மாதிரி தெரிலாம், இப்போ கொஞ்சம் கெட்ட பேர் வந்த மாதிரி தெரிலாம், இப்போ உங்கள் பாயிண்ட் கொஞ்சம் கீழே போகிற மாதிரி இப்போ தெரியலாம். ஆனால் அப்படியே வந்து மேலே நிற்கும், அப்பந்தான் ஆட்ட முடியும். ஆமென், ஆமென், ஆமென். நீங்கள் முடிந்தது என்று எண்ணின ஒவ்வொரு காரியத்திற்கும் அவர் துவக்கத்தை வைத்திருக்கிறார், அவர் ஆரம்பத்தை வைத்திருக்கிறார். ஆமென். அவரிடத்தில் ஆரம்பங்கள் உண்டு. ஆமென். ஏன்னா அவர் பேரே ஆரம்பம். His name is beginning. ஆண்டவரே உங்க பேர் என்னன்னு கேளுங்க. My name is beginning. ஆமென். Alpha is my name. ஆமென். Alpha is my name. Beginning and end. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முடிந்தது என்று நினைக்கிற ஒவ்வொன்றுக்கும் நான் துவக்கமாக இருப்பேன், நான் ஆரம்பமாக இருப்பேன். ஊழியம் முடிஞ்சிச்சு, பிஸ்னஸ் முடிஞ்சிச்சு, உறவுகள் முடிந்தது, இனி எத்தனையோ காரியங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சாங்க. அத்தனையும் கிறுக்கி தூர போட்டுட்டு ஒரு ஆரம்பத்தை அவர் செய்து வைத்த தேவன் இந்த காலை வேளையில் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், செத்ததை எழுப்புகிற ஒரு ஆவியானவர், மனிதன் முடிந்தது என்று சொல்லுகிற காரியத்திற்கு புதிய துவக்கத்தை கொடுக்கிற ஆவியானவர். ஆமென். எத்தனை ஸ்டோரிங்க, எத்தனை கதை, மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள். வாக்குத்தத்தத்தை ஒரு சீசனில் பெற்று சந்தோஷப்படுறோம், ஒரு சீசனில் ஒன்றுமே நடக்கலையே, இனிமே அவ்வளோதான் நினைக்கிறோம். வருதா வரலையா? யாருக்கெல்லாம் வருது? பரவாயில்ல, ஒரு 4-5 பேர் இருக்கிறீங்க. அது கிடைக்கும் போது எப்படி இருக்குது? அப்புறம் நடக்கலை, அப்புறம் ஒரு மாதிரி ஆகுது, இனிமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சரி ஆண்டவரே உங்களை மன்னிச்சிட்டேன் போங்க. அதை கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கறது வேற, கடவுளே மன்னிக்கிற பல மகான்கள் இருக்கிறாங்க. சரி முடியும் நினச்சேன், உங்களால் முடியலை, பாவம் எவ்வளோ கோடி மக்கள் இருக்காங்க, பரவாயில்ல உங்களை மன்னிச்சிட்டேன், பரவாயில்ல. ஆமாம், எத்தனை பேர் இது உண்மைங்கிறீங்க? நானும் ஜாய்ஸ் மேயர் மாதிரியே பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இப்படி தான் பேசுவாங்க நிறைய பேர். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ராபா ஷாதாரா. நாங்கள் வந்து ரொம்ப சூப்பர் ஆள் மாதிரியே உட்காந்துட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கிடையாது. எனக்கு தெரியும் நீ யாருன்னு, எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம யார். அதனால தான் இங்கே வந்து நாம் நடிகர்களாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரியல் ஹீரோவை தேவன் உருவாக்குகிறார். நாட் ஜஸ்ட் ஆக்டர், காட் மேட் ரியல் ஹீரோஸ். ஆமென். சும்மா கிடையாதுங்க.
நீங்கள் ஹீரோ மாதிரி உங்களை காட்டிக்க வேண்டியதில்லை, உங்களை நிஜமான ஹீரோவாக மாற்றுவார். சும்மா அந்த காட்சிகளில் மட்டும் பறந்து பறந்து அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தவழ்ந்து தவழ்ந்து போகிறதுலாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் அவர் வைக்கல, உங்களை நிஜமாவே வைக்கிறார். ரியல் ஹீரோவை உங்களை வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா. வாவ், என்ன மாதிரி ஒரு தேவன்கிட்ட வந்திருக்கீங்க இன்னைக்கு காலையில். என்ன மாதிரி ஒரு சுவிசேஷத்தை இந்த காலையில் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. எதுவுமே முடியல. ஆமென். The game is not over until you win. நீங்கள் ஜெயிக்கும் வரை ஆட்டம் முடியவில்லை. ஆமென், ஆமென். அவர் ஜெயத்தில் தான் முடிப்பார். அவர் ஒருபோதும் தோல்வியில் முடிக்கவில்லை. அவர் எந்த கதையும் துக்கத்தில் முடிக்கவில்லை. எல்லா கதையையும் வெற்றி கதையாக்குகிற தேவன் எல்லா சோக கதையை, ஆமென், தோல்வி கதையை ஜெயக்கதையாய் மாற்றியிருக்கிறார். ஆமென். மரண கதையை உயிர்த்தெழுதலின் கதையாய் மாற்றியிருக்கிறார். இறப்பை பிறப்பாய் மாற்றியிருக்கிறார். சிறைதான் முடிவு என்று எண்ணின அவனுடைய வாழ்க்கையில் சிறை அல்ல, சிங்காசனமே முடிவு என்று மாற்றினார். ஆமென். அனாதையா என் வாழ்க்கை முடிந்தது என்று எஸ்தர் வாழ்க்கை துவங்கினது. ஆனால் அனாதியாய் உன் வாழ்க்கை முடிவடையாது, அரசியாகத்தான் உன் வாழ்க்கை முடிவடையும் என்று அனாதையை அரசியாக்கினார். நாடோடியாய் இப்படி ஆடு மேய்க்கிறவனாய் என் வாழ்க்கை முடியுமோ என்று நினைக்கிற தாவீதின் வாழ்க்கையில தான் கர்த்தர் நீ நாடோடி அல்ல, நாடை ஆள்பவன் என்று அவன் சரித்திரத்தை மாற்றி அமைத்தார். ஆமென். இன்னைக்கு காலையில் சொல்றேன், நான் உங்களுக்கு எதுவும் முடிஞ்சிடல. உங்கள் வாழ்க்கையை சோகத்தில் முடிக்க மாட்டார். உங்கள் வாழ்க்கையை ஒரு இல்லாமையிலையும் ஒரு பலவீனத்திலையும் அவர் முடிக்க மாட்டார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூரணமாக இருக்கும். முடிவு சம்பூரணமாக இருக்கும். முடிவு சம்பூரணமாக இருக்கும். ஆமென். இவர் தான் தேவகுமாரனா, இவரை போட்டு இப்படி அடிக்கிறாங்களே, எப்படி அவர் சாக மாட்டார்? திடீர்னு பார்க்கறா செத்து போயிட்டார். ஐயோ, நம்ம நம்பிக்கையெல்லாம் பொய்யா? இவரை நம்பி வேற எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு 3 வருஷம் பின்னாடியே போனோமேப்பா, எல்லாமே பொய்யாயிடுச்சே. எவ்வளோ ஒரு ஏமாற்றம் அவங்களுக்கு இருந்திருக்கும். அந்த ஏமாற்றத்தில் தான், அந்த வழியோட தான் அவன் போகிறான். ஆனால் 3 days later, எல்லாம் சொல்லுங்கள் 3 days later, மறுபடியும் சொல்லுங்களேன் 3 days later. உங்கள் வாழ்க்கையில் கூட நான் சொல்கிறேன், சில நாட்களுக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. 3 days later, 3 நாளைக்கு வரைக்கும் பார்த்தா நம்ம புதைச்சது ஒரு கிறிஸ்து, முளைச்சிருக்கிறது பல கிறிஸ்து. எங்கே பார்த்தாலும் இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த கிரிக்கெட்லலாம் பார்த்தீங்கன்னா சச்சின் மாதிரியே எல்லாரும் அந்த மூஞ்சி ஓட்டியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? யாராவது ஏதாவது ஒரு செலிபிரிட்டி ஃபேஸ் மட்டும் அட்டையில் இருக்கும், முகமூடி மாதிரி, பார்த்துருக்கீங்களா? பார்த்துட்டு இல்லையா? இதையுமே நீங்கள் பார்த்தது இல்லையா? எதையுமே பார்க்காத கொஞ்சம் பேரை நான் இங்கே பார்க்குறேன். பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ் தான் இருந்துச்சு. ஜீசஸ் இப்படி மறிச்சு உள்ளே இருக்கிறாரு. அவர் இப்படி எழும்பி பார்த்தா எருசலேம் எங்கும் அந்த ஃபேஸில் பல பேர் இருக்கிறாங்க. தப்பு பண்ணிட்டோமடா, மூட்டை பூச்சி மாதிரி நசுக்குனா பெருகி வந்திருக்க, ஒரு இயேசுவை அடித்து புதைச்சா அவர் சாயல்ல பல கிறிஸ்து முளைத்திருக்கிறார்கள், பல இயேசு முளைத்திருக்கிறார்கள். ஆமென். நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட ஜீவன் தான் உங்கள் மேலே பேலன்ஸ் செய்து கொண்டிருக்கிறது. உங்களை ஒடுக்குபவன் யார்? உங்களை தடுப்பவன் யார்? உங்களை கெடுப்பவன் யார்? உங்கள் மேலே தவறான விமர்சனங்களை வைப்பவன் யார்? அதையெல்லாம் தாண்டி நீங்கள் படருவீர்கள், அதையெல்லாம் தாண்டி நீங்கள் வளர்வீர்கள் என்று சொல்லுகிற இந்த கால வேளையில். ஆமென். யோசேப்பு வில் வீரர்கள் உன் மனதை மடிவாக்கினார்கள். அம்பு விடுறான், குத்தி இந்த கர்ணன் படத்தில் சிவாஜி இருப்பான், பார்த்துருக்கீங்களா? என்ன பண்ணுறது? யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க கர்ணன் படம்? எத்தனை பேர் உண்மையாக இருக்கீங்கன்னு பார்க்கலாம். அந்த சீன் பார்த்துருக்கீங்களா? இவ்வளோ அம்பு குத்தி இருக்கும். ஆமாம், சிவாஜியே தெரிய மாட்டார், இது மட்டும்தான் இருக்கும், அம்புவா இருக்கும். அது மாதிரி தான் யோசேப்பு இருக்கிறாங்க. 49 23 22 படிக்கிறேன். யோசேப்பு கணிதரும்
செடி. எல்லாம் சொல்லுங்க, கனி தரும் செடி. அவன் நீர் ஊற்றாண்டையில் கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். இப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் நடக்கிறது எப்படி நடக்குது? நான் நல்லா தான் பாஸ் இருந்தேன், இவங்க ப்ராஃபஸி என்னைக்கு சொன்னாங்களோ நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேங்க. என்னைக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாங்களோ, என்னைக்கு ப்ராஃபஸி சொன்னாங்களோ, என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தனோ, என்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்தனோ, அந்த மாதிரி சில உணர்வுகள் வந்திருக்கா வரலையா? பரவாயில்ல. இங்கே பாருங்க, அவன் பாட்டுக்கு இருக்கான். யோசேப்பு கனி தரும் செடி, நானா பாஸ் கேட்டேன். அவன் நீர் ஊற்றாண்டையில் கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். ஊன்னாங்க. கடைசியில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, வில் வீரர் அவனை மடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். விடுறான் அன்பு, அண்ணமார் 4-5 விடுறான். அம்போட எழும்பி வந்தா போர்த்திபார் வீட்டில் சொரன்னு விடுறாங்க. கடைசியில் பார்த்தா யோசேப்பு, ஏன் சேப்பு இப்போ வேற மாதிரி ஆயிட்டுங்க, ஏன் சேப்பு வேற அப்படின்னு எல்லாம் அம்பா இருக்குது. அவ்வளோ அம்பு அவன் மேலே பாஞ்சிருக்குது. எப்படி சொல்லியிருப்பாருங்க, வில் வீரர் அவனை மடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். எல்லாம் சொல்லுங்க, இது முடிவல்ல. எல்லாம் அந்த வசனத்தை காமிச்சு சொல்லுங்க, இதுதான் நடந்துட்டு இருக்கு நிறைய பேருக்கு. நீங்க தலையாட்டானாலும் எனக்கு தெரியும். ஆமென். ஏன்னா வர்ற வார்த்தையை வச்சே தெரியும் என்ன மாதிரி கூட்டம் உட்காந்துருக்குதுன்ட்டு. புரியுதா உங்களுக்கு? ஆமாம், இது தனித்தனியாக ப்ராஃபஸி கிடையாது, இது மொத்தமாக ப்ராஃபஸி. நாங்கள் மாஸ் ப்ராஃபசைஸ் பண்ணுறவங்க. ஆஸ்பான் ஒவ்வொருத்தராக ஹீல் பண்ண மாட்டார். இந்த கிட்னி ப்ராப்ளம்லாம் எத்தனை பேர்? ஒரு 150 பேர் வருவாங்க. வாங்க பி ஹீல் அப்படின்னார், 150 பேர் ஹீல் ஆயிடுவாங்க. இந்த ஒவ்வொரு ஆளாக பார்த்து டீல் பண்ணுற ஆள் கிடையாது, மாஸ் ஹீலர். டிஎல் ஆஸ்பான் போய் பாருங்கள், அவர் அந்த மாதிரி தான் ஹீல் பண்ணுவார். நடக்க முடியாதவங்களாம் எத்தனை பேர்? 20-30 பேராக வாங்க மொத்தமாக வாக் இன் ஜீசஸ் நேம் அப்படின்பா. எல்லாம் 30 பேர் எஞ்சி போய் இது பண்ணுவாங்க. கடைசியில் அவங்க மீட்டிங்கில் இந்த கம்புலாம் வச்சுருப்பாங்க வண்டி, அதை அள்ளுறதுக்கு 2-3 லாரி வருமா. எந்த மாதிரி வேலை பார்த்துருக்காங்க பாருங்களேன். அந்த ஸ்ட்ரக்சர்ஸை எடுத்துகிட்டு போகிறதுக்கு லாரி சர்வீஸ் வருமா. என்னங்க லாரியாக வருது? அது ஒன்றும் இல்லைங்க, எல்லா கம்பையும் அள்ளி போட்டு கொண்டு போகிறதுக்கு தான் இந்த நாளெல்லாம் வருவதாக. ஆமென். அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட ப்ராஃபஸி, நீங்கள் கேட்ட வாக்குத்தத்தத்தை எப்படியாவது பிடுங்கணுங்கிறதுக்காக மனித சூழ்ச்சிகள், பிசாசின் சூழ்ச்சிகள் ஏதோ ஒன்று செய்யுது. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுச்சுன்னா ஜெயிச்சிருவீங்க. ஆமென். அங்கே பாருங்கள், முதல்ல என்ன சொன்னாங்க? கனி தரும் செடின்னாங்க, நீ சுவரை தாண்டி படருவேன்னாங்க, நீ பல நாடுகளுக்கு போவாய் அப்படின்னாங்க. என் தெருவை தாண்டி கூட என்னால் போக முடியும் பாஸ். இவன் இந்த ப்ராஃபஸி எப்போ பண்ணாங்களோ, அந்த ப்ராஃபஸியை பண்ணவங்க மட்டும் என் கையில் கிடச்சா சிலர் அப்படி தோணுது. தோணுதா தோணலையா? நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சே சொல்லுங்க. தோணுதா தோணலையா? தோணுது. நான் பாட்டுக்கு போயிருந்துட்டு இருந்தேங்க, என்னத்தெல்லாமோ சொல்லி என்னை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ எங்கே போகிறதுனே தெரில, காட்டுக்குள்ளே நிற்கிற மாதிரி இருக்கு. சேம் ஸ்டோரி பாருங்களேன். பைபிளில் நீங்கள் படிச்சீங்கன்னா ஒய் பிளட் சேம் பிளட் அது நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இன்னொரு பிளட் இருக்கும், ஜெயிச்ச பிளட்டு, அதையும் பார்ப்பீங்க. அதே சேம் பிளட்டில் ஒருத்தர் வின் பண்ணதையும் பார்ப்பீங்க. ஒரு ரத்தம் ஜெயித்தது, அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். வில் வீரர் அவனை மடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஏன்னா நான் பாட்டுக்கு எங்கள் அப்பா என்ன நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தார், நல்லா போயிட்டு இருந்தது. என் மேலே ஒரு ப்ராஃபஸியை பேசி செடின்னு நீங்கள், வீரர் நீங்கள், இப்படி உசுப்பேத்தியே நம்மளை ரணகாலமாக்கினாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. ஆமாம். ஆனால் இது அப்படி செய்வதற்காக இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்படவில்லை, அப்படி செய்கிறதற்காக இந்த வார்த்தை வரவில்லை. ஆனால் இந்த சிச்சுவேஷனை நம்ம கிராஸ் பண்ணி போகிறோம். கிராஸ் பண்ணி போகும்போது உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். கேம் இஸ் நாட் ஓவர் அன்டில் யூ வின். ஆமென். இப்போ என்ன நடக்குது பாருங்க. பகைத்தார்கள், ஆனாலும், எல்லாம் சொல்லுங்க, ஆனாலும், எல்லாம் சொல்லுங்க, பட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கேம் இஸ் நாட் ஓவர்னு அர்த்தம். அம்பு எஞ்சாங்களா? எஞ்சாங்க.
வம்புக்கு வந்தாங்களா? வந்தாங்க. தப்பாக பேசுனாங்களா? பேசுனாங்க. பகைச்சாங்களா? பகைச்சாங்க. 1க்கு 2 பேசுனாங்களா? இல்லை, 2000 பேசுனாங்க. எல்லாம் பண்ணாங்க. அம்பு விட்டாங்களா? நல்லா விட்டாங்க. ஒன்றை எடுக்கிறதுக்குள்ளே அடுத்தது விட்டாங்க. அம்பாதாங்க இருக்குது என் வாழ்க்கை. அப்படி வில் வீரர்கள் அவன் மனதை மடிவாக்கினாலும் அது முடிவு அல்ல. ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபருடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலில் கண்மலையும் ஆனான். ஆமென். ஆமா, அப்படியே அம்பு விழுந்த உடனே அப்படி உட்கார்ல, அவன் வில் உறுதியாய் நின்றது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, உறுதியாய் நின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்பு குத்தி பாம்பு கடிச்சு சாகிறதுக்கு ஒன்றும் நான் சாதாரண ஆள் கிடையாதுடா. ஹீரோ மாதிரி நீங்கள் தான் இப்போ பேசணும். அம்பு குத்தி சாவறதுக்கு நான் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாதுடா. அம்புட்டு வேறையும் வாழ வைக்காம போக மாட்டேன்டா. ஆமென், ஆமென். என்னை வீழ்த்தினவர்களையும் என்னை வாழ்த்தினவர்களையும் சேர்த்து வாழ வச்சுக்கிட்டு தான் நான் மேலே வரப்போகிறேன். அந்த அளவுக்கு என் வாழ்க்கை உயர்ந்திருக்க போகிறது. அந்த அளவுக்கு நான் உயரத்தில் சிகரத்தில் என் வாழ்க்கை இருக்க போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அப்போ பாருங்க, இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நான் சொன்னேன், ஒரு சீனை வச்சு முடிவுக்கு வராதிங்க. எத்தனை பேர் அந்த பிரசங்கம் கேட்டீங்களா? ஒரு காட்சியை வச்சு முடிவுக்கு என்ன பண்ணாதீங்க, வராதிங்க. ஃபுல் இதை பாருங்கள். இப்போ தாங்க 4 வாரத்துக்கு முன்னாடி பேசினேன். எத்தனை பேர் கேட்டீங்க? நிறைய பேர் சொன்னேன். அப்படியா சொன்னீங்க? அவ்வளவு சத்தமாவா கேட்டுச்சு அப்படிங்கிற மாதிரியே உட்காந்துருக்கீங்க கொஞ்சம் பேர். ஒருத்தர் ஒரு சர்ச்சில் 5வது முறையாக ஒரு பிரசங்கத்தை பண்ணியிருக்காரு. அதே பிரசங்கத்தை அந்த கமிட்டியில் உள்ள ஆளுக்கெல்லாம் பயங்கர கோவம் வந்துடுச்சு. என்னங்க நானும் பார்த்துட்டு இருக்கிறேன், 5 வாரமாக அதை தான் பேசிகிட்டு இருக்கீங்க. அவர் சொன்னார், நான் 5 வருஷமாக இதை தான் பேசிகிட்டு இருக்கேன். உனக்கு 5 வாரமாக தான் புரிஞ்சிருக்கு அப்படி. இப்போ சில பேருக்கு அப்படி தான் இருக்குது. அப்படி சொன்னீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பாருங்க, ஒரு சீன் என்னன்னா அவனை மடிவாக்குறாங்க, இது பண்ணுறாங்க. அது முடிவு கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, அது முடிவு கிடையாது. அப்படி முடிக்கிறதுக்கு உங்களை கூப்பிடல. இன்னைக்கு கஷ்டமாக இருக்குது, இன்னைக்கு மனமடிவாக இருக்குது, இன்னைக்கு 2 அம்பு குத்திடுச்சு, இன்னைக்கு கொஞ்சம் தப்பாக பேசுகிறாங்க. அதெல்லாம் நிஜம்தான், அதை யாரும் மறுக்கலை. அது இயேசுவையே அப்படி தான் பேசியிருக்காங்க. எல்லாம் சொல்லுங்கள், தலைவரையே பேசியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக தொண்டரையும் பேசுவாங்க. தொண்டரை பேசுகிறத வச்சே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் அவரை பின்பற்றுகிற ஆட்கள் அப்படின்ட்டு. ஆமென். ஆமாம், அவர் சொல்கிறாரு, பச்சை மரத்துக்கே இந்த பாடுன்னா பட்டை மரத்துக்கு எந்த பாடு? என்னையே வச்சு செஞ்சாங்கப்பா, உன்னையும் செய்வாங்க. ஆனால் கவலைப்படாத, நான் எழுந்தது மாதிரி நீனும் எழும்புவ, நான் ஜெயிச்சது மாதிரி நீனும் ஜெயிப்பாய். ஆமென். ஆமாம், என்னையும் பண்ணாங்க, ஆனால் முடிஞ்சிச்சா என் வாழ்க்கை? முடியலை. நான் ஜெயிச்சு எழுந்தேன். அதைத்தான் இயேசு சொல்கிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. நிறைய கிறிஸ்தவங்க அதோட பைபிளை முட்டு போயிட்டாங்க. பிரதர் உண்டாம் பிரதர், உபத்திரம் உண்டாம் பிரதர், உபத்திரம் உண்டாம் பிரதர், இன்னும் உபத்திரத்திலே வாழ்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வசனத்தை படிச்சாங்களானே தெரில. அவர் எதுக்கு சொல்கிறாருன்னா, உபத்திரம் உண்டு பட் அப்படின்னு சொன்னார் பாருங்க, அதை படிக்கவே இல்லை. ஆனாலும் அங்கே பாருங்க, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை சொன்னேன். அப்படின்னா என்னன்னா என்ன சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இன்றைக்கே இப்போ சொல்லிடுறேன், நாளைக்கு வரும்போது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு நாளைக்கு முன்ன பின்ன என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அதனால் இப்போவுமே என்ன பண்ணுறேன், சொல்கிறேன். ஏன்னா நாளைக்கு நீ என்னை தப்பாக எடுத்துக்கூடாது இல்லையா? அதனால் சொல்கிறேன். என்னை எதிர்த்த மாதிரி உன்னையும் எதிர்ப்பாங்க. என்னை பற்றி தப்பாக பேச முடியும்னா என்கிட்ட தப்பு இருக்கா? ஏசுகிட்ட தப்பு இருக்கா? தப்பே கிடையாது. ஆனாலும் என்ன பண்ணாங்க, பேசுனாங்க. உன்கிட்ட இருக்கா? இருக்கு. இல்லாத என்னையே பேசியிருக்காங்கன்னா கொஞ்சம் இருக்கும், கண்டிப்பாக ஒன்று பேசுவாங்க. நாளைக்கு என்ன தப்பாக நினச்சிக்கூடாது. ராஜ்யத்துக்கு எப்படி ஆள் சேர்க்குறாரு பாருங்களேன். சேர்க்கும் போதே சொல்கிறார், கொஞ்சம் கஷ்டம்தான், உனக்கு இஷ்டமா அப்படிங்கார். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் இஷ்டமா? ஆனால் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, வரப்போகிற மகிமைக்கு முன்னாடி இக்கால பாடுகள் ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. இக்கால பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே.
வரப்போகிற க்ளோரிக்கு முன்னாடி இது ஒன்றுமே கிடையாது. அதை பார்ப்பீங்க. அதனால தான் முன்னாடியே சொல்கிறாரு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். சொல்லவே இல்லையே இயேசுவே அப்படின்னு சொல்லிடக்கூடாது இல்லையா? அதனால் முன்னாடியே சொல்கிறார். இதையும் நம்ம ஆட்கள் சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லிடுறாங்க. ஞானஸ்தானம் எடுத்து இறங்கின உடனே சொல்கிறாங்க, தம்பி இனிமே தான் இருக்குது. அவன் பார்க்கான், சார் இதை முதல்லையே சொல்லியிருந்தா நான் தொட்டியில் இறங்கி இருக்கவே மாட்டேனா சார். ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போனதுக்கப்புறம் அனசியாலாம் கொடுத்து மயக்கத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னு தெரியாதுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி இருக்குமா இருக்காதா? ஸோ இவர் நம்மளை ஏமாத்தலை. எல்லாம் சொல்லுங்கள், ஏமாத்தலை. அது அவர் அந்த ராஜ்யத்திலே இல்லாத ஒரு பழக்கம். ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சம் பாடுகள்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. கண்டிப்பாக உங்களை கொஞ்சம் பேர் ரிஜெக்ட் பண்ணலாம், கண்டிப்பாக உங்களை பற்றி கொஞ்சம் பேர் தப்பாக பேசலாம். இயேசுவை பற்றியே பேசியிருக்கிறாருன்னா கண்டிப்பாக உங்களை பற்றி பேசுவாங்க, கண்டிப்பாக பேசுவாங்க. கரெக்டாக மட்டும் பண்ணவரை பற்றியே பேசுனாங்கன்னா நம்ம கொஞ்சம் கரெக்டாகவும் பண்ணுவோம், சிலது கொஞ்சம் மிஸ்டேக்கும் ஆகும். அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஆனால் நான் முன்னாடியே சொல்லிடுறேங்கிறார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அதனோடி பைபிளில் முட்டாங்க, அதான் பிரச்சனை. இப்போ உண்டு. இப்போ என்ன சொல்கிறாரு பாருங்க, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமென். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஆனாலும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஆமாம், கொஞ்சம் தப்பாக பேச தான் செய்வாங்க, கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதான் செய்யும், கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் ஜெயிக்கும் போது அவங்க எல்லாரும் உங்கள் பின்னாடி வருவாங்க. நீங்கள் ஜெயிக்கும் போது அவங்க எல்லாம் உங்கள் பின்னாடி வருவாங்க. ஆமென். இது புரியணும் பாருங்க. இது புரியலன்னா கிறிஸ்தவ விசுவாச பயணத்தில் உங்களால் முன்னேறி போக முடியாது. என்னமோ சொன்னாங்களே, பெருசு பெருசாக சொன்னாங்களே, திராட்சை செடின்னாங்க, சுவரை தாண்டி படருவேங்கன்னாங்க, பல நாட்டுக்கு போவேன்னாங்க, அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாயினாங்க, வீட்டு வாடகை கொடுக்க முடியலையே, தொட்டமெல்லாம் செத்த பிணமே எழும்புனாங்க, என்னால் படுக்கையிலிருந்து இப்போ எழும்ப முடியலையே. இருக்கீங்களா? ஆர் யூ தேர்? அப்போ இந்த சீன் வராமல் இல்லை, ஆனால் இது முடிவான சீனு கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? எது முடிவான சீனு? நீங்கள் ஜெயிக்கும் வரை ஆட்டம் முடியவில்லை, அதுதான் முடிவான சீன். ஆமென். தாடியை பிடிச்சி இழுத்தாங்க, காரி துப்புனாங்க, ட்ரெஸ்ஸை உறிஞ்சிட்டு போயிட்டாங்க. இதான் கிராஸ், இதான் கிராஸ். ஜீசஸ் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னாடி வர கடவன். அப்படின்னா அர்த்தம், கஷ்டத்திலேயே நீ வாழ்வன் அர்த்தம் கிடையாது, பாடிலேயே வாழ்வன் அர்த்தம் கிடையாது. உன்னை சிலர் பகைக்கலாம், உன்னை சிலர் வெறுக்கலாம், உன்னை குறித்து சிலர் தப்பாக பேசலாம், ஆனால் சிலுவை உன் வாழ்வு முடிவாக இருக்காது, சிங்காசனம் உன் வாழ்வின் முடிவாக இருக்கும். ஆமென். முற்கிரீடம் உன் வாழ்வின் முடிவா இருக்காது, பொற்கிரீடம் உன் வாழ்வின் முடிவா இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். இன்னைக்கு முள்முடி சூட்டின இந்த கூட்டம் ஒரு நாள் மடிமுடி சூடுவதை காணோம். எவ்வளவு நல்லது செஞ்சோம், ஒரு பிரயோஜனமும் இல்லை, எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு தான் மோர்தெகாயுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இருக்கு. நேரு ஒரு வாட்ச்மேனாகவே உன் வாழ்க்கை முடிஞ்சிடும் போல. கேட்ட திறந்து விட்டுக்கிட்டே இருக்கேன், எனக்கு ஒரு கேட்டு இன்னும் திறக்கலையே. எத்தனை பேருக்கு கேட்ட நான் திறந்து விட்டுருப்பேன். ஆண்டவா, இத்தனை கதவை திறந்த எனக்கு ஒரு கதவும் திறக்கலையே. அப்படிதான் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அந்த மோர்தெகாயோட வாழ்க்கை ஒரு நாள் மொத்தமா திறந்தா இருப்பாருங்க. ஆமென். அதே கேட்டு வழியா குதிரை மேல ஏறி போயிட்டு இருக்கான். ராஜாவால் கனம் பண்ணப்படுகிறவனுக்கு இவ்விதமாய் செய்யப்படும். என்ன நினைக்கிறீங்க நீங்க? இது முடிவு கிடையாதுங்க, இது முடிவு கிடையாது. எல்லாம் எண்ணப்படும், எல்லாம் கணக்கு பார்த்து மொத்தமாய் செட்டில் பண்ணப்படும். ஆமென். அப்போது முடிவு வரும். ஆமென். சும்மா முடியாது, சோகத்தில் முடியாது, அற்பமானதில் முடியாது, தோல்வியில் முடியாது, வேதனையில் முடியாது. எந்த கதையையும் அவர் சோகத்தில் முடித்ததாய் வரலாறே கிடையாது. எல்லா கதையையும் வெற்றி கதையாய் அவர் முடிப்பார். ஆமென்.
எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உன்னை 4 பேர் பேசுவான், தப்பாக புரிஞ்சுப்பான், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். இந்த கிறிஸ்தவத்துக்கு போயிட்டான், இந்த இதுக்கு போயிட்டான். என்ன பிரச்சனைனா, நம்ம ஆட்கள் இயேசுக்கிட்ட வந்து கஷ்டப்பட்டாங்களே தவிர இயேசு வச்சிருக்கிற மகிமையான வாழ்க்கை குறித்து சத்தியத்தை கேட்கவே இல்லை. அதனால தான் அன்னைக்கு பார்த்தவன் இன்னைக்கும் அற்பமாகவே பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னையா 30 வருஷம் ஆகி அப்படியே தான் இருக்கியா அப்படின்னு ஒரு மாதிரி பார்க்குறான். நான் சொல்கிறேன், அதுக்கெல்லாம் முடிவு வருது. இனி அவன் அண்ணாந்து பார்க்குற மாதிரி உங்கள் வாழ்க்கை இருக்கும். ஏமேன். அவங்க ஏறிட்டு பார்க்குற மாதிரி உங்கள் வாழ்க்கை இருக்கும். ஏமேன். அப்போ எல்லாருடைய லைஃப்லையும் ஒரு முடிவான சீன் வராமல் இல்லை. இப்போ எலியாவுடைய வாழ்க்கையில் அவன் கேட்டான கடவுள்கிட்ட, நான் சாகிறேன், எனக்கு வாழ்கிறது பிடிக்கல, நான் என் பிதாக்களை விட நல்லவன் கிடையாது, என் ஆத்மாவை எடுத்துக்கோங்க, என் உயிரை எடுத்துக்கோங்க அப்படின்னு கடவுள்கிட்ட சொல்கிறான். கடவுள் தெரியும், இது இவன் மனசார பண்ணுற ஜபம் கிடையாது, வேதனையினால் வர்ற ஜபம். தேங்க் காட், சில நேரம் நம்ம ஜபத்தை கேட்காம இருக்கிறதுக்காக நன்றி. இந்த வந்துடுறேன் ஆண்டவர். அவர் சொல்கிறார், நீ வர வேண்டாம். அதான் சொல்லுவேன், நான் எப்போவுமே சொல்லுவேன், கிறிஸ்தவங்க 2 ப்ரேயர் அடிக்கடி பண்ணுறாங்க. ஒன்று, நான் வந்துடுறேன் அப்படிங்கிறது, இல்லைன்னா நீங்கள் வந்துடுங்க. இயேசுவே எப்போது வருவீர், இல்லைன்னா என்னை எப்போது எடுப்பீர். இந்த 2ல் ஒன்று திங்கக்கிழமைக்குள்ளே நடந்தாகணும். இதை தான் கேட்டே இருக்கிறேன் என் காலகாலமாக. ஒன்று நீங்கள் சீக்கிரமாக வந்துடுங்க, இல்லை என்ன சீக்கிரமாக எடுத்துருங்க. ஆனால் அவர் என்ன ஜெபம் பண்ணியிருக்கார் தெரியுமா? யோவான்ல இயேசு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டார். நம்ம ஜபத்தெல்லாம் கேன்சல் பண்ணுற மாதிரி ஒரு ஜெபம் பண்ணிட்டார். பிதாவே, நீர் இவர்களை உலகத்தில் இருந்து எடுத்து கொள்ளாமல். அப்படியே ஜெபம் பண்ணிட்டார் பாருங்க. அப்படியே ஜெபம் பண்ணிட்டார் யோவான்ல, நீர் இந்த உலகத்திலிருந்து இவர்களை எடுத்து கொள்ளாமல் தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்ட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துக்கே வெளிச்சம் இவாதான், இந்த உலகத்துக்கே வெளிச்சம் இவன் தான். இவனை எடுத்துட்டீங்கன்னா இந்த உலகம் இருட்டாயிரும். அதனால உங்க ஜெபம் கேட்கப்படாது. எடுத்துக்கொள்ளும், சீக்கிரம் பாரும். அவர் சொல்ற, வர வேண்டிய நேரத்தில் வருவேன், இன்னும் ஒன்றை வச்சு முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு, அதனால நான் இப்போ வர முடியாது, ஒன்றையும் எடுக்க முடியாது. நீ கொஞ்சம் பயந்துட்ட, அதனால் அந்த ஜபம்லாம் பண்ணிகிட்ருக்க. ஆனாலும் கேட்குறேன், ஆனால் அதுக்கு பதில் தர மாட்டேன். எலியா ஜெபம் பண்ணா பாருங்களேன். எலியா என்ன ஜெபம் பண்ணா நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என் ஜீவனை, ஆனால் வந்து உட்கார்ந்துருக்கதே எதுக்கு தான்? அந்த எசபேல் அம்மா கொண்டு போடுன்னு பயந்து தான். உயிரை எடுக்கணும்னா நீ ஜெபம் பண்ண வேண்டியதே இல்லை, ஊருக்குள்ளே இருந்தாலே அந்த அம்மா முடிச்சிருமா இல்லையா? அப்போ நீ ஊரை விட்டு வெளியில் வந்து சூரச்செடியில் படுத்திருக்கிறதுக்கே காரணம் என்ன? வாழணும், ஆனால் பயமாக இருக்க. புரியுதா உங்களுக்கு? சாக பயந்து தானே வந்து உட்கார்ந்துருக்கான். அவன் உண்மையிலேயே புரியுதா உங்களுக்கு? உண்மையிலே சாகணும்னா அவன் ஊரை விட்டு ஓடி வர வேண்டியது இல்லை. ஊரில் இருந்தாலே என்ன பண்ணுறா? பாகாலின் தீர்க்கதரிசிகளை கொன்ன அந்த எலியா யார்? அவன் தலையை எடுப்போன்னு அந்த அம்மா தேடிட்டு இருக்கு, எசபேல் அம்மா. அப்பவுமே என்ன பண்ணியிருக்கோம்? முடிச்சு விட்டுருக்கோம். ஆனால் இவனுக்கு என்னென்னா, அப்போ இது வந்து இருதயத்திலேருந்து வரல. பக்கத்துலப்பா சொல்லுங்கள், நிறைய ஜபம் உங்கள் இருதயத்திலேருந்து வரல, அதனாலேயே கேட்கல. அது ரொம்ப நல்லது. கத்தர் வந்து ஆமேன் அப்படின்னா வேற மாதிரி. நிறைய பேர் இந்த சீட்டே காலியாக இருந்திருக்கு. இப்போ என்னடா திடீர்னு எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட்டார்களே அப்படின்னு நான் உட்காந்துட்டு இருக்கேன். நான் தான் கைவிடப்பட்டேன் போல. அப்போ அவர் கேட்கல பாருங்களேன். ரொம்ப நல்லது, கேட்காததுக்காக நல்லது. நீங்கள் ஒரு நாள் நன்றி சொல்லுவீங்க, ஆண்டவரே என் ஜபம் நிறைய ஜபத்தை நீர் கேட்காததுக்கு நன்றி ஆண்டவரே. ஆமாம், அந்த மாதிரிலாம் நீங்கள் நன்றி சொல்கிற நாள்லாம் வரும். திறந்த கதவுக்கு மட்டும் நன்றி சொல்ல மாட்டீங்க, இந்த கதவெல்லாம் நல்ல வேலை அடைச்சிங்கன்னு நன்றி சொல்லுவீங்க பாருங்க. நான் இப்பவும் சொல்கிறேன், எனக்காக அடைக்கப்பட்ட கதவுக்காக நன்றி. ஏன்னா எத்தனையோ கதவை அடைச்சதுனால தான் எனக்கான ஒரு இவ்வளோ பெரிய கதவை என்னால் பார்க்க முடிஞ்சு. ஆமேன். இது இன்னைக்கு புரியாது, நிச்சயமாக இன்னைக்கு புரியாது. ஆனால் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆண்டவருக்கு பார்த்து நன்றி சொல்லுவீங்க. ரொம்ப நன்றி ஆண்டவரே, அன்னைக்கு மட்டும் அதை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அங்கேயே நின்றுருப்பேன். ஏன்னா 100 ரூபா சம்பள உதவிக்கு தான் நம்ம ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி 100 பேருக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரிலாம் வச்சுருக்கிறீங்க. ஸோ தேங்க் காட். அப்போ பாருங்கள், அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும்
கர்த்தாவே. அவருக்கு என்னன்னா நான் தான்ப்பா கத்தா, போதுன்னு நீ சொல்லக்கூடாது. ஆமேன். ஓ தேங்க்யூ ஜீசஸ். இவன் வாழ்க்கையை பாருங்களேன். சாவணும்னு நினச்சிட்டு இருந்தான், செத்தே போயிடணும்னு நினைக்கிற இவனுக்கு எப்பேற்பட்ட ஒரு முடிவு வச்சிருந்தார் தெரியுமா? உனக்கு சாவே கிடையாதுடா எலியா, உனக்கு சாவே கிடையாது. சரித்திரத்திலே காபோரா சாட்டாலா பிராகா தாராபா, உனக்கு சாவே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா எலியாவுடைய கதை? எலியா சாகவே இல்லை. ஒரு ரதம் வந்து உயிரோடு பரலோகத்துக்கு ஏறி போன ஒரே மனிதன் ஏனோக்குக்கு அப்புறம் எலியா. பைபிளில் முதல்ல ஒரு கேரக்டர் இருக்குது, ஏனோக். ஏனோக் வாக்டு வித் காட். அவன் தேவனோடு நடந்தான். அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் மரணத்தை காணாதிருந்தான். எல்லாம் சொல்லுங்க, மரணத்தை காணாதிருந்தான். மரணத்துக்கே டிமிக்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. செத்து புதைச்சி அங்கே போக வேண்டாம், நாங்கள் அப்படியே போயிடுறோன்னு போயிட்டாங்க. ஹலோ, அது முதல்ல ஏனோக்கு, அதுக்கப்புறம் எலியா. யோசித்து பாருங்களேன், இது எலியாவுக்கு தெரியாது. ஒரு மகிமையான முடிவை இந்த எலியாவுக்கு தேவன் வைத்திருந்தார். இன்னைக்கு நீங்கள் பயந்துட்டு இருக்கீங்க, இன்னைக்கு நீங்கள் சோகமாக இருக்கீங்க, இன்னைக்கு என்னமோ நினைக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் ஆவியானவருடைய வெளிச்சம் அடிச்சு உங்களுக்காக அவர் வச்சிருக்கிற மகிமை மட்டும் தெரிஞ்சதுன்னா இப்பவுமே துள்ளி குதிச்சு அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருப்பீங்க உட்கார்ந்து. டாடி, நீர் நல்லவர், பொய் உரையாதவர், நீர் யாரையும் ஏமாத்தினது கிடையாது. உங்க பின்னாடி வந்து வெட்கப்பட்டு போனேன்னு ஒருத்தனும் நின்னது கிடையாது. ஒருத்தனுடைய வாழ்க்கையும் சோகமா நீங்க முடிச்சதா வரலாறு கிடையாது. இதெல்லாம் புரிஞ்சிச்சுன்னா தேவனை பற்றிய உங்கள் புரிதல் வேற இடத்துக்கு போயிடுங்க. யோசித்து பாருங்களேன், ஒரு காமன் மேன் வாழ்க்கையின் பிரச்சனை தாங்க முடியல, ஸ்பிரிச்சுவலாகவும் இருக்கிறான், ஃபயர்லாம் வருது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு தெரில, ரொம்ப சோகமாயிட்டான், சாவணுங்கிறான். கடவுள் பாருங்க, அவனுக்கு என்ன மாதிரி ஒரு லைஃப் இதை வச்சுருந்தாரு. உனக்கு சாவே கிடையாது எலியா, உனக்கு சாவே கிடையாது. போதும் கர்த்தாவே, தான் சாக வேண்டும்னா கடவுள் பார்த்தாரு, நான் கடவுள், நீ கடவுள் கிடையாது. நீ சொல்றது நடக்காது, நான் சொல்றேன், உனக்கு சாவே கிடையாதுடா, உனக்கு சாவே இல்லை எலியா, உனக்கு சாவே இல்லை. பாருங்க, சரித்திரத்தில் இவன் சாகவே இல்லைங்க, இவன் மரிக்கவே இல்லை. இவனை ஏற்றி கொண்டு போவதற்கு அக்கினி மயமான ரதம் அப்படியே இறங்கி வந்து அந்த அக்கினி மயமான ரதத்தில் அவன் பரலோகத்துக்கு ஏறி போனானா. உங்களுக்கு தெரியுமா, கேம் இஸ் நாட் ஓவர் until you win. ஆமென். நீங்க ஜெயிக்கிற வரைக்கும் ஆட்டம் முடியலை. இப்போ ஆட்டங்கான்ற மாதிரி இருக்கலாம், ஆனால் நீங்கள் நிலைப்படும் நாட்கள் உங்களுக்கு வருகிறது. ஆமென். எது நடந்தா நல்லா இருக்கும், செத்துட்டாதான் அப்படின்னு நினைச்ச அவனுக்கு கடவுள் எப்படி மாத்திட்டாரு பாருங்க. உனக்கு சாவே கிடையாதுடா, உனக்கு சாவே கிடையாது. இது அப்பமே பண்ணியிருக்காரு பாருங்க ஆண்டவர். ஆமென். அப்பமே செஞ்சிருக்கிறார். நீங்க வாழ்க்கை அவ்வளோதான் நீங்க சொல்ல போறீங்களே, வாழ்க்கை போதும் என்ன ஆண்டவரே கசக்குன்னு சொல்ற நீங்க, சாகாம வாழ்ந்து 1000 வருஷம் ஆனாலும் எனக்கு 10 ஆண்டவரே இன்னும் 2000 வருஷம் கொடுங்கன்னு சொல்ற மாதிரி வாழ்வ அவர் உங்களுக்கு கொடுக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு 100லாம் பத்தல, இன்னும் வேணும். ஆமென். சோகமான உலகத்தில் மரணம் ஒரு விடுதலையாய் கருதப்படுகிறது. ஆனால் பரவசமான உலகத்தில் மரணம் ஒரு எதிரியாய் கருதப்படுகிறது. உங்களுக்கு தெரியுமா, இந்த அகோரிகள் கிட்டெல்லாம் மக்கள் போறாங்க. ஏன் தெரியுமா? சாவணுங்கிறதுக்காக. ஏன்னா மரணம் ஒரு விடுதலை என்று இந்து தர்மம் நம்புகிறது. ஏன் மரணம் ஒரு விடுதலை என்று ஒரு நம்பிக்கை இருக்கு? ஏன்னா வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிருது, போராயிருது, எப்படியாவது இந்த வாழ்க்கையிலேருந்து நான் போயிடணும், நானா தற்கொலை பண்ணிட்டு செத்தா ஒரு மாதிரி ஆயிரும், அதனால என்னை கொன்றுங்க, என்ன கொன்றுங்க.
அப்போ மரணம் ஒரு விடுதலைன்னு இந்த சமூகம் நினைக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த பரவசமான உலகத்துக்கு வாழ்க்கை மட்டும் ஒரு மனுஷனுக்கு புரியும்னா மரணம் ஒரு விடுதலை கிடையாது, மரணம் ஒரு எதிரி. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. பைபிளில் மரணத்தை விடுதலைன்னு சொல்லலை, பைபிளில் மரணத்தை எதிரின்னு சொல்லுது. அது நசுக்கப்பட வேண்டிய ஒரு எதிரியாக, ஜெயிக்கப்பட வேண்டிய ஒரு எதிரியாக அது இருக்கிறது. ஆமென். அப்பமே ஜெயிச்சிட்டான் பாருங்க. எந்த இடத்துல இருந்து எங்க போயிட்டான் பாருங்க. சாவுக்கு பயந்தவன் சாகாமல் போனான். உங்களை மாதிரி தான். எல்லாம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை மாதிரி தான். நீங்கள் இன்னும் உங்களை என்ன மகிமையில் கொண்டு நிறுத்த போறாருன்னு தெரியல பாஸ், தெரியல பாஸ், தெரியல பாஸ். எதை கண்டு அஞ்சு, எதை கண்டு சோகப்பட்டு, எதைப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் வறுத்து எடுக்கிற நாள் உங்களுக்கு வருகிறது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 10 ரூபா 100 ரூபாவை பார்த்தா பயமாக இருக்கும். இது செலவாயிட்டுனா நான் என்ன பண்ணேன், எனக்கு இருந்திருக்குதுங்க. கரெக்டாக வச்சிடணும் இந்த 100 ரூபாவை. அப்புறம் காலி ஆகிட்டுனா இப்படி இருந்தது, இப்படி இருந்தது. 100 ரூபா பார்த்து ஒரு 5000லாம் கிடச்சிச்சின்னா இந்த 5000த்தை பொத்தி வச்சுக்கிடணும். முடிஞ்சிட்டுனா என்ன பண்ணுறது, இப்படி எதெல்லாம் பார்த்து நான் பயந்தனோ இன்னைக்கு அதெல்லாம் வாரி இறைக்கிற மாதிரி கையை மாற்றிட்டார். ஆமேன். எந்த மரணம் தனக்கு வரணும், எந்த வாழ்க்கை பயம் அப்படின்னு இருந்துச்சோ அதுக்கு மேலே ஏறிட்டு போகிற மாதிரி கடவுள் அவனை செஞ்சாருப்பார். அதுக்கு மேலே ஏறிட்டு அவன் போயிட்டான். ஆமென். எழுதி வச்சுக்கோங்க, இப்போ நடந்துட்டு இருக்கிறது முடிவு கிடையாது, இது முடிவு கிடையாது. உங்களுக்காக ஒரு சிறந்த முடிவை அவர் வைத்திருக்கிறார், சிறந்த பதிலை அவர் உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். ஆமென். பாருங்க, அவன் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். வாட் அ க்ளோரியஸ் எண்ட், வாட் அ க்ளோரியஸ் எண்ட். சூரிய செடியிலேயே அவன் ஜபத்தை கேட்டு தீர்க்கதரிசி சூரிய செடியிலே செத்து கிடந்தா எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. கர்த்தாவே கர்த்தாவேன்னா கர்த்தாவே போயிட்டானே. இப்படி முடிச்சா அவருக்கு ஏதாவது பெருமை இருக்கு, அவருக்கு ஏதாவது மகிமை இருக்கு? அப்படி முடிக்க மாட்டார், அப்படி முடிக்க மாட்டார். ஆமென். அதை தான் சொல்றார், ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணமாக இருக்கும். ஆமென். உங்களுக்கு வேற மாதிரி வச்சிருக்கிறாருங்க. எல்லாருக்கும் நடக்கிற டைம்ல உங்களுக்கு நடக்கலைன்னா உங்களுக்கு விசேஷமாய் ஒன்றை வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். அதான் உண்மை, அதான் உண்மை. பாருங்க, இன்னைக்கு சண்டே சும்மா ஆறுதலுக்கு இதை நான் சொல்லலை, சும்மா ஆறுதலுக்காக சொல்லலை, இதை சும்மா கொஞ்சம் ஆறுதல் படுத்தும் அந்த வேலையெல்லாம் நாங்கள் பார்க்கறது கிடையாது. ஆமாம், நாங்கள் மாறுதலுக்காய் பேசுகிறவர்கள், வெறும் ஆறுதலுக்காய் பேசுகிறவர்கள் அல்ல. ஆமென். ஆமாம், இது வெறும் ஆறுதல் தேடி வந்த கூட்டம் கிடையாது, பெரிய மாறுதலை பார்க்கும்படி வந்த கூட்டமாக இது இருக்கிறது. ஆமென். ஆமாம், அதனால் அங்கே ஆறுதல் பிரசங்கி கிடையாது, மாறுதல் பிரசங்கி. ஆமென். ஆமாம், ஏசு ஆறுதல் படுத்தினார், உண்மைதான். அழாதம்மா, தம்பி போயிட்டானா, அழாத அழாதன்னு அவரு தான் அழுதார். ஆனால் அதுக்கப்புறம் அழுதுட்டியா, நானும் அழுதுட்டேன், போமா, எங்கே, எழுப்பத்தான், எழுப்பத்தான். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாங்க, சபைக்கு ஒரு சீசன் இருந்தது, ஆறுதல் மட்டும் படுத்த முடிஞ்சது. அதுவே நல்லது தான், ஏன்னா நிறைய இடத்துல அது கூட செய்கிறது கிடையாது. நீ ஏதோ பாவம் பண்ணிட்டடா அப்படின்னு அந்த ஆறுதல் கொடுக்கறதுக்கு பதிலாக அவனை குத்துன்னு குத்தி, உனக்கு ஒரு நன்மை நடக்கலைன்னா பாவம் பண்ணிட்டடா, பாவம் பண்ணிட்டேன், அவன் பார்ப்பான், ஆமாம் அங்கே வந்தது தான் பெரிய பாவம், இவரை சந்தித்தது தான் பெரிய பாவம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு குத்திடுவாங்க. ஆனால் நல்லது, ஆறுதல் படுத்துறது நல்லது தான். கட்டி அரவணைத்து மதர் தெரசா போன்று குஷ்டரோகியை சுகமாக்க தான் முடியல, அட்லீஸ்ட் சுத்தமாவது பண்ணுமேன்னு பண்ணாங்களே, அதுக்கே ஒரு பெரிய கிரேஸ் வேணுங்க. ஆமென். ஆனால் இப்போ குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணும் ஒரு கூட்டம் அல்ல, குஷ்டரோகத்தை இல்லாமல் செய்கிற ஒரு ரிசரக்ஷன் பவரை வெளிப்படுத்துகிற ஒரு நாட்களாக இது இருக்கு. ஆம், அன்பு செய்கிறோம், மக்களை கட்டி அணைக்கிறோம், முடிந்தவரை அவர்களுக்கு உதவுகிறோம், இல்லாதவர்களுக்கும் ஏழைகளுக்கும் கொடுக்கிறோம்.
ஆனால் இது அல்ல நாங்கள் விரும்பினது, இது அல்ல தேவராஜ்யத்தின் காரியம். தேவராஜ்யத்தின் காரியம் என்ன? பலவீனன் எவனும் பலவான் என்று சொல்வானாக, சுகவீனன் எவனும் சுகமானேன் என்று சொல்வானாக. ஆமென். ஆமாம், எனக்கு எது மகிமை? இன்றைக்கி யாரோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவுறதுங்கிறது இல்லை. இங்கே உதவுன ஒரு ஆள், இங்கே கஷ்டத்தில் இருந்த ஒரு ஆள் எழும்பி அவங்க உதவுற மாதிரி மாறுறாங்க பாருங்கள். அதுதான் சுவிசேஷத்தின் வலிமையாக இருக்கிறது. இந்த போன வாரத்தில் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் அங்கே ராஜபாளையம் சிறுவில்லிபுத்தூரில் ஒரு பெரிய உதவி செய்கிற ஒரு இதை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நான் போயிருந்தேன் ஃபேமிலியாக. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம், அதில் கொஞ்சம் மன வளர்ச்சி பாதிக்கப்பட்டவங்க, கைவிடப்பட்ட எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு இவங்க சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்களே வந்து ஜோம் பண்ணிட்டு 2 வார்த்தை சொல்லி கொடுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ நான் போயிருந்தேன். அப்போ போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, அவர்களுடைய பெற்றோர் ஒரு நாள் அந்த இடத்துல தான் இருந்தார்களாம். கர்த்தர் அவங்களை அந்த இடத்துலேருந்து தூக்கி ஆளாக்கி இன்றைக்கி அந்த இடத்துக்கே உதவுற மாதிரி அவங்கள வச்சுருக்கிறார். பார், அந்த இடத்துக்கே உதவுற மாதிரி, அந்த இடத்துக்கே போய் உதவி செய்கிற மாதிரி அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சு உயர்த்திருக்கிறார் பாருங்க. அதுதான் மகிமையாக இருக்கிறது. நாங்களும் உதவி பெற்றோம், இப்போ எங்கள் அம்மா உதவி பெற்றாங்க, இப்போ நாங்கள் உதவி பெற்றோம், இனிமேல் என் பிள்ளையும் உதவி பெறும்னா சார் இது என்னது? இது கிடையாது. அப்போது நான் சொல்கிறேன், அவர்கள் பெற்றோர் உதவி பெறும் நிலையில் இருந்தார்கள், இவர்கள் பிள்ளைகள் இவர்கள் உதவுகிற நிலைக்கு வந்தார்கள். இவங்க சந்ததி அதை விட பலமா அந்த ஊருக்கே. ஆமென். That is the glory of God. ஆமாம், யாக்கோபு சொல்கிறான். இப்போ நம்ம வாஸ்தமே அந்த வில் வீரல் மடிவாக்கி அதே சாப்டரில் தான் யாக்கோபு ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்க. 49:26 பாருங்க. ஆதியாகமம் 49:26. உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இருந்தது. ஆமென். எத்தனை பேர் புரியுது இது? உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை விட ஈசாக்கின் ஆசீர்வாதம் பெருசு. ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை விட யாக்கோபின் ஆசீர்வாதம் பெருசு. யாக்கோபை விட யோசேப்பின் ஆசீர்வாதம் அதை விட பெருசு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களை உயர்த்தது மட்டும் இல்லை, உங்கள் சந்ததியை உயர்த்துன்னு உயர்த்த போகிறாருங்க. உங்கள் பிள்ளைங்க உயர்வில் தான் அவங்க இருக்க போகிறாங்க. அதை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் கண்கள் அதை காணும். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இருந்தது. எல்லாம் சொல்லுங்க, என்னை விட என் பிள்ளை பல 1000 மடங்கு நல்லா இருக்கும். ஆமென். இது ஒரு தகப்பன் தன் பிள்ளையின் மீது பேசின ஆசீர்வாதம். ஒவ்வொரு நாளும் பேசுங்க. நீலாம் எங்கே உருப்பட போகிற சொல்லாதீங்க. ஆமென். ஆமாம், முன்னேற பிள்ளை மூஞ்ச பார்த்தாலே தெரியும். பெரிய தீர்க்கதரிசி. ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு சோகம் இருக்கலாம். நீங்கள் பார்க்குற காட்சி முடிவான காட்சி அல்ல. அவன் ஒரு நாள் செய்வான் ஆட்சி. எந்த பிள்ளைய படிப்பு வரலன்ட்டு தட்டி அனுப்பிச்சாங்களோ சொன்னல இன்றைக்கி ஆராதனை நடத்தும் போது, அந்த பிள்ளையின் கண்டுபிடிப்பை தான் இன்றைக்கி ஸ்கூல்லே வச்சுருக்கு. இன்றைக்கி அந்த பிள்ளை இல்லைன்னா ஸ்கூலில் நிறைய பொருளே இருக்காது. இன்றைக்கி மாடல் எஜுகேஷன் பண்ணவே முடியாது. அந்த புள்ள கண்டுபிடிச்ச அத்தனை கண்டுபிடிப்புகளை தான் இன்றைக்கி உலகமே. அன்னைக்கு அந்த அம்மா என் வாழ்க்கையே இருண்டுச்சு, என் பிள்ளை வாழ்க்கையே இருண்டுச்சுன்னு நினச்சிருந்தா என்னத்துக்கு ஆகும்? அந்த பிள்ளை தான் ஒளி தரவே போகுது. அந்த பிள்ளை தான் உலகத்தின் இருட்டையே போக்க போகிறது. அதனால தான் அமெரிக்காவில் இப்போவும் அந்த எடிசனுடைய அந்த நினைவு நாளில் 1 நிமிஷம் மட்டும் ஒட்டுமொத்த அமெரிக்காவிலையும் லைட் ஆஃப் பண்ணுறாங்களாம். பவர் கட் 1 minute. ஏன் தெரியுமா? அவருக்கு மரியாதை செய்கிறதுக்கு. என்ன சொல்ல விரும்புகிறாங்க? எடிசன் மட்டும் இல்லைன்னா இப்படித்தான் அமெரிக்கா இருந்திருக்கும். இந்த 1 நிமிஷம்தான் 24 மணி நேரம் இருந்திருக்கும். ஆனால் அந்த தள்ளப்பட்ட பிள்ளையால் தான் இன்னைக்கு இவ்வளோ வெளிச்சங்கள் வந்திருக்கிறது. நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும். ஆமென், ஆமென். தேவ மனிதனாய் நின்று கொண்டு இந்த இடத்துல சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க.
ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஆமென். நீங்கள் நினைச்சதை விட வேகமாய் உயரமாய் அவங்க எதிர்காலம் இருப்பதை உங்கள் கண்கள் காணும். ஆமாம், நீ பார்ப்பீங்க. கர்த்தர் பாரு, நம்மளை மட்டும் நினைக்கல. வேதவசனம் சொல்லுது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். என்னை மட்டும் இல்லை, என் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். என் சந்ததியையும் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் சொல்லுவீங்க. அதனால் இப்போ பார்க்குறது முடிவு கிடையாது. உங்கள் பிஸ்னஸில் இப்போ நடந்துட்டு இருக்குல்ல, அது முடிவு கிடையாது. நான் சொல்கிறேன், உங்கள் பிஸ்னஸ் வேறு மாதிரி இருக்கும். ஆமென். உங்கள் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் பாருங்கள். எகிப்தின் லாபங்களும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபங்களும் தாண்டி உன்னிடமாய் வரும் என்று எழுதியிருக்கிறது. அதன்படியாக உங்கள் தொழில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமென். இப்போ வெறுங்கையாக இருக்கலாம், வெறுங்கையாக இருக்கலாம். ஆனால் வெறுங்கையிலே வாழ்க்கை முடியலை, இரு பரிவாரத்தோடு முடித்தார். இப்போ இருக்கிற காட்சியை பார்த்தா வெறுங்கையாக தான் தெரியுது. வெறுங்கை, வெறும் பை, வெறும் மனசு, இப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த வெறுமையெல்லாம் நிரப்புகிற ஒரு தேவன் உங்கள் வாழ்வை நிரப்பி உங்கள் வாழ்வை கனப்படுத்தி உங்களை மேன்மையாக இவர் வைப்பார். ஆமென். தேவன் நல்லவர், தேவன் நல்லவர். ஆமென். கர்த்தருடைய பந்தியை நாம் ஆசரிக்கலாம். இது முதல் வாரமாக இருக்கிறபடியினால். ஆமென். உங்கள் கையில் இருக்கிற இந்த அப்பம் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த சரீரம் உடைக்கப்பட்டது, பிற்கப்பட்டது. எல்லாரும் நினைச்சாங்க இது இதோடு முடிந்தது என்று. கிழிக்கப்பட்ட சரீரம் கிழிக்கப்பட்டதோடு முடிந்தது என்று எல்லாரும் எண்ணினார்கள். ஆனால் அது மகிமையின் சரீரமாய் மாறினது. இரத்தம் சிந்தப்பட்டவுடன் ஜீவன் முடிந்தது என்று எண்ணினார்கள். இரத்தம் சிந்தப்பட்டது ஜீவனை முடிப்பதற்கல்ல, மரணத்திற்கு முடிவு கட்டி முடிவில்லா ஜீவனை துவக்கி வைக்கும் ஒரு நிகழ்வை அவர் செய்வதற்கே அதை செய்து காட்டினார். ஆமென். இன்னைக்கு அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிற உங்கள் வாழ்க்கையில் கூட சத்துருவும் மனிதர்களும் சூழ்நிலைகளும் முடிஞ்சது அப்படின்னு பல்வேறு காரியத்தை சொல்லியிருக்கிட்டு இருக்கலாம், பல்வேறு சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இரத்தம் உங்களுக்கு ஒரு சத்தத்தை சொல்லுகிறது. என்னையும் அப்படித்தான் சொன்னார்கள், நான் முடியவில்லை, நான் மரணத்திற்கு முடிவு கட்டி நான் எழும்பினேன். இப்போ என் ரத்தத்தை தான் நீ பானம் பண்ண போற, என் சரீரத்தை தான் நீ புசிக்க போற. உன் வாழ்விலும் எதுவும் முடிவடையாது, எதுவும் முடிவடையாது. நீ ஜெயிக்கும் வரை எதுவும் முடியவில்லை. ஹல்லேலூயா. The game is not over until you win. நீங்கள் ஜெயிக்கும் வரை எதுவும் முடியவில்லை. இந்த சரீரம் இயேசுவின் சரீரம், இந்த இரத்தம் இயேசுவின் இரத்தம். பாருங்க, இது காமனான ஒரு கிரேப் ஜூஸ், காமனான ஒரு மாவு. ஆனால் விசுவாசத்தினால் அது எதுவாய் மாற்றப்படுகிறது? அவருடைய சரீரமாய், அவருடைய இரத்தமாய் மாற்றப்படுகிறது. ஆமென். எல்லாம் சொல்லுவோம், இந்த அப்பம் இயேசுவின் சரீரமாய் இருக்கிறது, இந்த திராட்சரசம் இயேசுவின் இரத்தமாய் இருக்கிறது. இயேசுவை நான் புசிக்கிறேன், இயேசுவை நான் பானம் பண்ணுகிறேன், இயேசுவாகவே வாழ்வேன். அவர் எப்படி எல்லா மரணத்திற்கும் முடிவு கட்டினார், தோல்விகளுக்கு முடிவு கட்டினார், வேதனைகளுக்கு முடிவு கட்டினார், சத்துருவின் கிரியைகளுக்கு முடிவு கட்டினார். முடிவில்லாதவராய் ஜெயவேந்தராய் அவர் எழுந்தது போல நானும் எழும்புகிறேன். அதே உயிர்த்தெழுதலின் வல்லமை, அதே ஜீவன் எனக்குள்ளேயும் பேலன்ஸ் செய்கிறது. ஆமென். அற்புதமான துவக்கத்தை அவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆமென். ராகாபா ஷாட்டாலா ப்ரோதாராபாலா தேரே பேலேரே. கர்த்தருக்கென்று நாம் கொடுக்க போகிறோம். நம் கரங்களை எடுத்துக்கொள்வோம். கே பிரா சத்தாரா கே தேரே. ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க, ஆன்லைன் மூலமாய் உங்கள் அன்பின் விதைகளை, உங்கள் நன்றி உணர்வை நீங்கள் வெளிப்படுத்தும்படி நீங்கள் விதைக்கலாம். இந்த வார்த்தையை கனம் பண்ணும்படி நீங்கள் விதைக்கலாம். கரங்களை எடுத்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் வீக் ஒருவேளை உங்களுடைய டைத் அண்ட் ஆஃபரிங் நீங்கள் செலுத்துவீங்கன்னா நீங்கள் அங்கே கவர் இருக்கும், நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் கம்பெனி தொழில் செய்கிற பிள்ளைங்களாம் உங்கள் கம்பெனி பேர் எழுதுங்க, அது என்கிட்ட வரும். ஸோ ஐ வாண்ட் டு ப்ரே ஃபார் தட். உங்கள் நிறுவனத்தின் பேரை நான் பார்க்கட்டும், எழுதுங்க. உங்கள் நிறுவனத்திலிருந்து நீங்கள் என்ன வருமானத்தை பெற்றுக்கொள்கிறீங்களோ அதில் வச்சு அனுப்புங்க. கர்த்தர் உங்களை எவ்வளோ ஆசீர்வச்சிருக்காருன்னு பார்க்கட்டும். சில பிள்ளைங்கள்லாம் வேறு லெவலில் இப்போது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறத நான் பார்க்குறேன். ஒரு மாதம் அவங்க தைத்தை இப்போ 1 lakhs இருக்குது. ஆமென். அவங்க தசமபாக காணிக்கே 1 லட்ச ரூபா இருக்குது.
நான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் அப்படி மாறணும். ஆமேன். சிலருக்கெல்லாம் கோடியாக மாறணும். ஆமேன். கோடியாக மாறணும். ஒரு மாதம் தைதே 1 crore. இது வந்து சும்மா இப்போ சாதாரணமாக சொல்கிறேன். சிலர் அந்த நிலைக்கு வந்தவங்களும் இந்த நிகழ்ச்சியில் இருக்கிறாங்க. கோடியெல்லாம் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி வந்து ஒருத்தர் என்ன மும்பை பட்டணத்திலேருந்து ஒரு சகோதரர் வந்து என்னை சந்தித்தார். அவர் சொன்னார், நான் ஒரு 3 வருஷமாக அவங்க மெசேஜ் கேட்குறேன், இந்த வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்பட்டேன் அப்படின்ட்டு பண்டிலாக தான் எடுத்துகிட்டு வந்திருந்தார். வந்துட்டு சொன்னார், இப்போ 30 கோடி என்னுடைய டேர்ன் ஓவர் அப்படின்னு சொன்னார். 30 கோடி என்னுடைய டேர்ன் ஓவர். அவர் கம்பெனியினுடைய இதை எனக்கு அப்படியே அந்த கேமராவில் காமிச்சார். எவ்வளோ ஒர்க்கர்ஸ் இப்போ வேலை பார்த்துட்ருக்குறாங்கன்னு பார்த்து காமிச்சார். எல்லாம் பாருங்கள், நேரில் உட்கார்ற ஆளே இல்லை. நீங்கள் கனம் பண்ணாதது உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யாது. இன்றைக்கி சொல்கிறேன் நான். இப்போ தைத் அண்ட் ஆஃபரிங் கூட என்ன தெரியுமா, கடவுளுக்கு தேவைங்கிறதுனால கொடுக்கறது இல்லை. கடவுளுக்கு ஒரு தேவையும் இல்லை. கடவுள் தான் நம்ம தேவையை சந்திக்கிறார். ஆனால் செழிப்புங்கிறது பணம் கொடுக்கறதுனால நடக்கலை, கனம் கொடுக்கறதுனால நடக்கு. ஆமேன். உங்கள் வருமானத்தில் 10ல் 1 கொடுக்குற பழக்கம் உங்களுக்கு இல்லைன்னா கடவுளை கனம் பண்ணுற பழக்கம் இல்லைன்னு அர்த்தம். அது பணம் கொடுக்கறது இல்லை. வேதவசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3:9-10 வாசித்து பாருங்க. மல்கியா 3:9-10 வாசித்து பாருங்க. அது ஏன் 2 வசனமும் அதே மாதிரி வருதுன்னு தெரியல. மல்கியால, நான் ராஜாவானால் என் கனம் எங்கே, வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பங்கிறார். இங்கே நீதிமொழிகளும் அதே தான். உன் விளைவின் முதற் பலனால் கத்தர கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும். அப்போ பணம் கொடுக்கல. எல்லாம் சொல்லுங்க, பணம் கொடுக்கல. கடவுளுக்கு எதுக்குங்க பணம்? பணம் கொடுக்கல. பணம் கொடுப்பதின் மூலம் கனத்தை நீங்கள் காட்டுகிறீர்கள்.